வணக்கம். இந்திய சினிமாவில் பிரம்மாண்டத்திற்கு புதிய இலக்கணங்களை எழுதி அதில் புதிய உச்சங்களை தொடர்ந்து தொட்டுக்கொண்டே இருக்கும் லைகா புரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஆர் ஆர் ஆர். பிரம்மாண்டங்களின் உச்சம், இயக்குநர்களின் கனவிடம், இந்திய சினிமாவோட முக்கியமான படைப்பை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் தமிழ் ரசிகர்கள் RRR திரைப்படத்தை கொண்டு சேர்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது லைகா புரொடக்ஷன்ஸ். லைகா புரொடக்ஷன்ஸ் இஸ் synonymous with சுபாஷ்கரன் சார். எதை பண்ணாலும் நாங்க பிரம்மாண்டமா தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இவ்வளோ மக்கள், இவ்வளோ ரசிகர்களை பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பவர் மறுபடியும் எங்களுக்கு காமிங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ மக்கள் மத்தியில கோவிட் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ஈவென்ட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் நீயும் சேர்ந்து ஒரு ஈவென்ட் பண்றோம். ரொம்ப நாள் அது ஒரு செம்ம ஹாப்பினஸ். இன்னொன்னு, இந்த வருஷத்தோட ஒரு பிரம்மாண்டமான மேடையில இப்ப நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த மேடையில் நம்ம நிக்கிறோம். ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? எதுவுமே வேணாம். கண்டிப்பா எல்லாருமே சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் மாஸ்கை எடுத்துட்டு நம்ம ஒரு ஈவென்ட் பண்றோம். அதுதான் என்னுடைய ஆசை. நான் மாஸ்கை எடுக்கிறதுலாம் விட்டுலாம், நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு மாபெரும் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்க்கு தான் நம்ம ரெண்டு பேருமே கூப்பிட்டுருக்காங்க. விஜய், ஸ்டார்டிங்லயே ஒரு பெரிய விஷயம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஓகே, பிரேக்கிங் பவுண்டரிஸ், சேஞ்சிங் ஸ்டீரியோடைப்ஸ் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதாவது எல்லைகளை கடந்து செல்வது அசாதாரணமான விஷயம். அதை செய்யறதுக்கு ரெண்டு விஷயங்கள் அவசியம். ஓகேயா? ஒண்ணு, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கணும். இரண்டாவது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை நீங்க உணரணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சாதனையாளரா மாறுவீங்க. சூப்பர். அப்ப இது ரெண்டுத்தையும் இவ்வளோ டஃபா சொல்றீங்கல்ல, இவ்வளோ முக்கியமான பிரம்மாண்டமான இந்த ரெண்டு விஷயத்தையும் சாதாரணமா செய்யற ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் டிரெக்டர், இன்னொருத்தர் ப்ரொடியூசர். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரை பத்தி பாக்குறதுக்கான டைம் இது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்திய சினிமாவை உலக அரங்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக யார் என்ன சொன்னாலும் அதுக்கு முதல் அடி இவரோட ரெடியா தான் இருக்கும். கரெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாபெரும் ஒன் ஆஃப் அ கைண்ட் டிரெக்டர் பத்தி சொல்லணும்னா, லார்ஜர் தென் லைஃப் ஃபிலிம்ஸ் அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஒரு மேக்னம் ஓபஸ் மெஜிஷியன் அப்படின்னே சொல்லலாம். இந்த இரண்டு பவர் ஹவுசஸுமே ஒருங்கிணைந்துதான் இந்த பிரம்மாண்டமான படைப்பு RRR உங்களுக்கு வழங்குறாங்க. So we're very very happy to be here and Layka Productions எந்த விஷயத்தை தொட்டாலும் அது பொன்னாகும். அதுதான் உறுதியான. ஒரு மிடாஸ் டச் அப்படினா கண்டிப்பா லைக்காவை சொல்லலாம். இருக்கீங்க, எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த படத்தோட ரிலீஸ்க்காக? சவுண்ட் பத்தலையே. RRR காக எவ்வளவு வெயிட்டிங்? நீங்க யாருக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல RRR படத்தினுடைய இரண்டு தூண்கள், இரண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் வர இருக்காங்க. பட் அதுக்கு முன்பு சுபாஷ்கரன் சார் கண்டிப்பா அவருக்கு இந்த ஒரு நேரத்துல பெரிய பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய விஷன், அவருடைய இந்த ட்ரீம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய தமிழ் படங்களை, தெலுங்கு படங்களை பேன் இந்தியா படங்களா மாத்தி அமைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். இருந்தாலும் we live in very difficult times ladies and gentlemen. அதனால கோவிட் புரோட்டோகால்ஸ்னால அவரால் இங்கே வர முடியல, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல, அவரால் டிராவல் பண்ண முடியல. அவரை தொடர்ந்து நந்திசை திருமணா தமிழ் குமரன் சார், அவரும் ரொம்ப 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 முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷனோட ஹெட் தமிழ் குமரன் சார், அவரும் டிராவல் பண்ண காரணத்தினால செல்ஃப் குவாரண்டைன் பண்ணியிருக்காரு 14 days. எல்லாரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக, அவரும் சேஃபாக இருக்கணுன்ற காரணத்துக்காக ரெண்டு பேரும் வர முடியல. பட் ரெண்டு பேருக்கும் தேங்க் பண்ணாமல் இந்த ஈவெண்ட் எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. we thank you and we love you so much sir. thank you. right, okay. நம்ம ஆப்வியஸ்லி ஒவ்வொரு படத்துக்கு யாரு கிரியேட்டரோ அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ப்ரொடியூசர்னா, இன்னொரு பக்கம் யாரு? டிரெக்டர் தான், கேப்டன் ஆஃப் தி ஷிப் தான். கேப்டன் ஆஃப் தி ஷிப். இவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் இல்லையா? அதாவது பாகுபலி அப்படிங்கிற படம் ஒரு ஒரு வண்டரை ஏற்படுத்துச்சுங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு விஜய். அதுல இருந்து இன்னும் நம்ம மீளவே இல்லை அப்படிங்கறது உண்மையான ஒரு விஷயம். அந்த படம் மூலமா ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது, முழு உலகமே திரும்பி பார்க்க வச்சாரு இவர். ஸோ இந்த படைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா இது, படத்துக்குன்னு புது லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப த்ரிஸ்த்ரா பொம்பா
அப்படின்னா ஏ யாரா இது அப்படின்ற அளவுக்கு திரும்பி பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், சின்ன சின்ன நியூவான்சஸ். ஸோ எந்த மொழியில் இருக்கவங்க பார்த்தாலும் இந்திய சினிமா வேற லெவல் பா அப்படின்னு சொல்லிட்டு உலகரங்கு கொண்டு போனவர் கண்டிப்பா ராஜமௌலி சார் தான். அதாவது பாத்தீங்கன்னா 20 வருடங்கள்ல அவர் 12 படங்கள் மட்டும்தான் பண்ணிருக்காரு. ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பாத்தீங்கன்னா 100% success rate. We're talking about the one and only, the iconic, the legendary director S.S. Rajamouli அவர்கள். சோ இப்போ இவரு எந்த அளவுக்கு நம்ம கொண்டாடி இருக்கோமோ அடுத்து வரப்போறவரையும் அதே அளவுக்கு கொண்டாடுவோம். ஏன்னா 2 கண்கள் மாதிரி இவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம யாருடைய ஏவி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரை பத்தி பேசுறது நம்மளுடைய வேலை இல்லையா, நம்ம பண்ணித்தான் ஆகணும். அதாவது ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அவர் வந்து இந்த சினிமா உலகத்துக்குள்ள நுழையும் பொழுதே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவர்கிட்ட ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படிப்படியா அவருடைய ஹார்ட் ஒர்க்னால, அவருடைய டேலண்ட்னால, அவருடைய டைலாக் டெலிவரினால, அவருடைய எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால எல்லாருடைய மனசை கவர்ந்துட்டாரு. A true gentleman both on and off screen. சோ உங்களோட இலக்கு இங்க இருக்கு, இங்க இருந்து உங்களால இங்க நடக்க முடியுமான்னு கேட்டா ஓடி காட்டுவாரு, ஓட முடியுமான்னு கேட்டா ஆடியே காட்டுவாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். கரிஸ்மா ஸ்கிரீன்ல வந்தாருன்னா சும்மா தீப்பொறி பறக்கும்பா அப்படின்றதுனா இவர் பேரை கண்டிப்பா சொல்லலாம். நின்னா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், பார்த்தா ஸ்டைல், பேசினா ஸ்டைல். ரொம்ப அழகா சொன்னீங்க. மொத்தத்துல ஒரு 3 எழுத்து மந்திரம் அவர். Let's hear it for NTR. Cast and crew members, technical teamum வந்திருக்கீங்க. எவ்வளவு உழைச்சிருப்பீங்க to make this film what it is அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே தெரியும். So we'd like to extend a warm welcome to each and every one of you here. அங்க பாரு சவுண்ட். எனக்கு தெரிஞ்சு நாட்டு பாட்டு இங்க போட்டோம்னா எல்லாரும் செட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். போடலாமா? போட சொல்லுவோமா? அப்படியே அங்கே ஆடுறீங்களா? ஒரு 2 லைன் அப்படி உடனே போட்டா எப்படி? சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டெப் ஒன்று போடுறாங்க. சும்மா சாதாரணமாலாம் போடல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுக்கு ஒரு 1.5 மாசம் எது போட்டா பெஸ்டா இருக்கும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி யுக்ரைன்லாம் போய் ஷூட் பண்ணி ஒரு டான்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்ததோட 4 கிலோ கம்மியாயிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டார்ஸும் மோட்டிவேட் பண்ணி ஆட வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு வைப் வருது. அந்த வைப் தான் இப்போ மொத்த இன்ஸ்டாகிராம்லயும் பத்தி எரியுது. கரெக்ட். இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம்ல. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே பரவிட்டு இருக்கு. அதாவது சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பாட்டி வரைக்கும் அந்த ஸ்டெப் ஆடுறாங்க. உனக்கு தெரியுமா அந்த ஸ்டெப்? அது கொஞ்சம் டஃப் தான். கொஞ்ச நேரத்துல ஆடி காட்டுறேன். நமக்கு வராது. டான்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? சோ நாடு தாண்டி கண்டம் தாண்டி நாட்டு கலக்கிட்டு இருக்கு. அந்த 2 ஸ்டார்ஸ் அந்த பாட்டை பத்தியும் கேட்க போறோம். அதையும் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஒரு சொல்லுவாங்கல்ல இது சவுத் இந்தியன் ஃபிலிம், இது நார்த் இந்தியன் ஃபிலிம். அப்படிலாம் கிடையாது. நோ சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, we are united by the word India அப்படின்ற மாதிரி ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம்னா கண்டிப்பா இந்த படத்தை சொல்லலாம். கரெக்ட். அது மட்டும் இல்லாம இந்த மேடையில இன்னும் கொஞ்சம் நேரத்துல 2 சூப்பர் ஸ்டார்ஸ் வர போறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஜய், பயங்கரமா எழுதிட்டு இருந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் 2 பேரும் வர போறாங்க. क्वेश्चंसலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? இல்ல கேட்கறதோட அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு நிறைய இருக்குல்ல. சோ அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளவு அமைதியா, எவ்வளவு இப்போ நம்ம சொல்றோம்ல பிரஷரா இருக்கு. ஒரே பாவனா 2 ஈவென்ட் ஒரே டேட்லனாலே பிரஷர் ஆயிரும் அப்படிலாம் சொல்றோம். இவ்வளோ ஒரு ஸ்டார்டம், இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ், இவ்வளோ பெரிய படம், அது எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுமா, இல்ல அந்த பிரஷர் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் கேட்கணும். அப்பதான் நம்ம சொல்ல மாட்டோம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குல்ல, அந்த வார்த்தை இனிமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவங்களே அமைதியா இருக்காங்க, நம்ம யாரா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வரும். சோ அதை கத்துக்கிட்டா நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெற்றியின் உச்சத்துக்கு போக போக ஆக்சுவலி அவங்களுடைய ஹியூமிலிட்டி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு தடவை கத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி மதன் கார்கி அங்க இருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், ஏதாவது ஒரு புது மொழி இந்த படத்துக்காக டெவலப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் தான் வந்து எழுதி இருக்காரு, இது லிரிக்ஸும் எழுதி இருக்காரு, வசனங்களும் எழுதி இருக்காரு. ஆல்ரெடி நீங்க வந்து பண்ண சாதனைகள் தெரியும். அதுக்கு ஒரு லாங்குவேஜ்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சவனும் அடேங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. சோ இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள். கரெக்ட். ஆடியன்ஸஸ்லாம் இருக்காங்க விஜய். எந்த சைடுல இருந்து அதிகமா சத்தம் வருது அப்படின்னு நான் வந்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹீரோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. we have to prep them up இல்லையா? பாத்துருவோமா? சோ யார் சைடுன்னு பாத்துருவோமா? ஆமா, யார் சைடு? நீ அந்த சைடு போனா இந்த சைடு பேர் சொல்றதோட எனக்கு லெஃப்ட் ரைட் பிரிச்சிக்கலாம். லெஃப்ட் ரைட் அதுதான் பெஸ்ட். ஆமா, பேர்லாம் நம்ம சொல்லலாம். என்ன சொல்றேன், எல்லாரும் எல்லாரோட ஃபேன்ஸ் தான். கரெக்ட். ஏன்னா இப்போ என் சைடு என்னோட பேர் ஆர்ஜே விஜய். என்னோட சைடு எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பாப்போம். சவுண்ட் பத்தல, இந்த சைடு தான் பெட்டர்னு அப்பவே சொன்னேன். ஆனா என்ன நடந்தாலும் நான் கை தட்ட மாட்டேன் அப்படின்னு இந்த சைடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்ல இப்போ எப்படி தட்ட வைக்கிறான்னு மட்டும் பாருங்க. என்டிஆர் சார் அண்ட் ராம் சரண் சார். ஏங்க
அவ்வளவு தூரம் பஸ் பிடிச்சி பைக்ல எல்லாம் மாறி மாறி வந்திருக்காங்க. நம்ம வந்து நின்னா எப்படி சவுண்ட் வரும்? அவங்க வந்தாதான் சவுண்ட் வரும். நம்ம வந்து அவங்களுடைய பேரை சொன்னாலே சவுண்ட் வரும். அதை வச்சு நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும். ஓகே. பட் ஆனா படத்தினுடைய ட்ரெய்லர் விஜய் அப்பா ஆர் 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 நான் என்னவோ யோசிச்சேன். ஏன்னா பாகுபலிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்ப சினிமா துறையை சார்ந்தவங்க சொல்லுவாங்க இந்த ஷார்ட் நல்லா இருக்கு, இந்த எடிட்டிங் நல்லா இருக்கு, இந்த லைட்டிங் நல்லா இருக்கு, இந்த சூப்பரா கலர் கிரேட் பண்ணிருக்கீங்க, சிஜி ஒர்க் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா என்ன மாதிரி ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க பார்க்கும்போது பா வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். எதை பாக்குறது அப்படின்னே தெரியல. ஃப்ரேம்ல எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு இல்ல. ஏன்னா இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு இப்ப பாகுபலி எடுத்துட்டோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் சிலிண்டர் தூக்கி போனா கூட ஹீரோ நினைச்சுனா தூக்கி போவோம். ஓகே அந்த பிஜிஎம் மைண்ட்ல ஓடும். அது எம்டி சிலிண்டர் தான். எம்டி சிலிண்டர் அதுக்கு மேல தூக்க முடியாது. சோ இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வெறி ஏறுது, நம்ம நரம்பெல்லாம் ஏறும். ஒரு சாமானியனே ஒரு சூப்பர் ஹீரோவா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த ஆர்ஆர்ஆர். அதாவது விஜய் நாம வந்து மூச்சு விடாம 30 நிமிஷம் ஏன் பேசியிருக்கோம் அப்படின்னா வணக்கம் 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 சார். அதாவது பத்தியா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண சவுண்ட் இப்பதான் வருது. ஆக்சுவலி கரெக்டா வர வேண்டிய ஆட்கள் வந்தாதான் நம்மளுடைய எனர்ஜியும் அதிகரிக்குவீங்க. எனர்ஜி அதிகமாகும். ஆனா நம்ம சவுண்ட் கம்மியாயிடும். அவங்க சவுண்ட் மட்டும் அதுக்கப்புறம் கேட்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மொமெண்ட்ல. ஆமா சாதாரண நேரத்துல நம்ம வந்து பெருசா பேசுவோம். ஆனா பெரிய ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாதாரணமா பேசக்கூடாது. இனிமே கம்மியாயிரும் இல்லையா? 3 வருஷமா உலகமே ஒரே ஒரு கேள்விக்கான விடைக்காக தான் காத்துட்டு இருந்துச்சு. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாரு? எல்லா இடத்துலயும் இதே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்க வச்சவர் நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கன்சிஸ்டன்சி இஸ் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது அவருடைய லைஃப் மந்த்ராவா அவர் ஃபாலோ பண்றாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு படத்தை ஒரு காவியம் மாதிரி குளோபல் ஸ்டேஜ்ல அவர் பிரசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஹாலிவுட் சைட்லாம் போய் பார்த்தோம்னா நாங்க பயங்கரமான சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா? பேட்மேன், ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஹீ மேன் அங்க சொன்னாங்க. ஈ மேன் அப்படின்னு இவங்க காமிச்சு எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நான் கலக்குவேன் அப்படின்னு சொன்னவர். ஒரு சில படைப்புகள் எப்படி இருக்கும்னா நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். வரும் பார்ப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமா வச்சிருவோம். ஆனா இவரோட படைப்புகள் ஒரு நல்ல புக்கு மாதிரி லைப்ரரியில தமிழ் சினிமா, இந்திய சினிமா, இப்படி எந்த சினிமா எடுத்தாலும் மேல ஒரு ரேக் போட்டு ராஜமௌலி காரு அப்படின்னு பேர் போட்டோம்னா அந்த லைப்ரரியில இருக்க புக்கு ஒன்னு எடுத்து பார்க்கலாம். சோ இவரோட படைப்புகள் எத்தனை அப்படின்னு பாக்குறதோட எப்படி அப்படின்னு பாக்குறதா என்னோட ஆசையா இருக்கும் எப்பயுமே. அதாவது கண்ணுல ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு படைப்பும். And the man of the moment is right here with us. உங்களுடைய பலத்த கரகோஷங்களோட let's welcome India's blockbuster director, the one and only S.S. Rajamouli அவர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் சாரோட என்ட்ரி. ஹீரோஸோட என்ட்ரி மாதிரி சாரோட என்ட்ரி கொஞ்சம் அப்படி கேப்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு சாரை கூப்பிடுவோம். அடுத்தது என்ன? அடுத்ததாக 2 பெரிய ஸ்டார்ஸ் வர போறாங்க. நம்மளுடைய 2 டைகர்ஸ் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு கண்டிப்பா RRR படத்தினுடைய 2 தூண்களை தான் நம்ம வந்து இப்போ வெல்கம் பண்ண போறோம். அதாவது அவங்க ஆடினா நாடே ஆடும். இப்போ நாட்டு நாடும். ஆமா அந்த பாட்டு தான் நாடு முழுக்க ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாரினர்ஸ்லாம் ஆடுவாங்கன்னா ஃபாரினர்ஸ் பாட்டுலயே பின்னாடி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பாக்குறப்போ எவ்வளவு ஒரு கடின உழைப்பு அப்படின்றது அந்த இடத்துல தெரியுது. ஸோ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி அந்த இடத்துல கட் அவுட்டா பேனரா போஸ்டரா ஒவ்வொரு ரசிகர் உள்ளத்திலேயே அவங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்கன்ற ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க வர போறாங்க. அவங்களை விஷ் பண்றதுக்கு நம்ம ஊரோட பிரின்ஸும் வர போறாரு. ஸோ ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாரும் அந்த வேலை இருக்காங்க. பாவனா ஆல்ரைட் ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்ற இப்ப ஸோ அடுத்ததாக எனக்கு தெரிஞ்ச அவங்களோட என்ட்ரிக்காக தான் வெயிட்டிங். வந்துட்டாங்கன்னா சார் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ கவுண்ட் டவுன் போலாமா எனக்கு தெரிஞ்சு? ஆல்ரைட் ஓகே. ஸோ ஓகேவா வந்து நம்மளுடைய ஹீரோஸ்க்காக வெயிட்டிங், நம்மளுடைய பிரின்ஸுக்காகவும் வெயிட்டிங். எஸ் நாங்கள் எல்லாருமே படத்துக்காக வெயிட்டிங். சார் படத்துக்கு ஜனவரி 7ஆம் தேதி 2022 ரிலீஸ் ஆக போகுது. and it's going to be a pan Indian film. இது வந்து நிஜமாவே ஒரு கற்பனையிலேருந்து வெளிவந்த ஒரு அற்புதமான காவியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இது சரித்திர படமா பயோபிக் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம தெரியும். இருந்தாலும் சாரோட வாயால அந்த விஷயங்களை கேட்க போறோம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்.
கண்டிப்பா. அதாவது 2 ரியல் லைஃப் கேரக்டர்ஸை பேஸ் பண்ண ஒரு படம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதிகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த பகுதிகளை எடுத்து அதை வந்து ஒரு ஃபிக்ஷனா பிரசன்ட் பண்ணக்கூடிய படம் தான் RRR. இட்ஸ் கோயிங் டு பி an incredible journey அப்படின்னு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஏன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய ஹீரோஸ்க்காக we are waiting. சோ தெரிஞ்ச கேரக்டரோட கதாபாத்திரத்தை படமா எடுக்கணும் அப்படின்னாலே அது ஒரு கஷ்டமான விஷயம். கேரக்டர் தெரிஞ்சது ஆனா அவங்களோட பக்கங்கள் தெரியாததை ஃபிக்ஷனலா கிரியேட் பண்ண போறோம்னா அதோட ஒரு பெரிய சேலஞ்ச் எதுவுமே கிடையாது. சோ உங்களுக்கு இருக்க அத்தனை கேள்விகளும் எங்களுக்கும் இருக்கு, அத்தனை கேள்வியும் கேட்கவும் போறோம். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப்பே வந்துட்டாங்க. சோ எனக்கு என்னன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம், ட்ரெய்லர்ல 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்ப பாக்குறப்போ பின்னாடி பேக் டிராப்ல சேர்ந்து ஓடி வராங்க. என்ட்ரியும் சேர்ந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த 2 டைகரை ஒண்ணா ஃப்ரேம்ல பாக்கிறதுக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். இந்திய சினிமாவின் இளம் டைகர்ஸ் தான் இப்போ சேர்ந்து வர போறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராஜமௌலி சார் உடைய தீம் ஃபார்மேட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டாரர்ஸ் ஒருங்கிணைச்சு ஒரு படம் பண்றாரு. அதுதான் பாக்குறதுக்கு மக்கள் இன்னும் ஆசைப்படுறாங்க. and they feel very excited about it. yes, so இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு எப்படி இவங்க ஃபேன்ஸ்க்குள்ள இவ்வளவு ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ, ஒரு ஆரோக்கியமான சூப்பரான லவ் இருக்கோ, அதே ஃப்ரெண்ட்ஷிப் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் லவ்ல இருந்தா வந்திருக்கு. சோ 2 டைகர்ஸையும் கூப்பிடலாமா? நம்மளும் வந்து எவ்வளவு நேரம் தான் மூச்சு விடாம பேசுறது. சரியா கூப்பிடுறோம். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். எங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா 2 சூப்பர் ஸ்டார்ஸ் கை கோத்துட்டு ஒன்னா வரணும் அப்படிங்கிற முடிவோட இருக்காங்க. அவங்களுடைய என்ட்ரியை பாக்குறதுக்கு தான் நம்மளா இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேடையில. because it is going to be such a splendid magnificent evening. RRR படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ஸ்க்கு வருகை தந்த எல்லாருக்கும் இந்த ஒரு நேரத்துல மறுபடியும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். because this is certainly a one of a kind memorable day for all of us. the covid protocols எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். உண்மையா பெரிய விஷயம். இந்த வருஷத்தோட மிக பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்டா தான் நம்ம பாக்குறோம். அப்படிதான் ஒரு பெரிய ஈவெண்ட் இது. எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, நான் never lose the kid in you அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓரளவுக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்கணும்னா விட இவ்வளவுதான் சிரிப்பாங்க. ஆனா யோசிச்சு பாரு, NTR மாதிரி சார் இவ்வளோ பெரிய ஸ்டாரு கூட்டத்தில் உட்காந்துருக்கோம்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்கணும் கிள்ளி விளையாடுவாரா. ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ என்னங்க சொல்றீங்க, அவரு அப்படின்னா ஏங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு பயங்கர குறும்புங்க. வீடியோலாம் வச்சிருக்கு. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாரு என்னென்ன வேலை பண்றாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த வீடியோ வெளி வந்திருக்கு, பயங்கர வைரலா வேற போயிருக்கு. விஜய் அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், இப்ப பாத்துருக்கோம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பிரின்சிபலால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும்னா இந்த ஒரு பிரின்சிபலால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு தெரியும் எங்க காலேஜ்ல கூட செல்போன்லாம் அலோவ் பண்ணாங்க. ஆனா சாரோட காலேஜ்ல, அதாவது அவரோட இன்ஸ்டிடியூஷன்ல எந்த விதமான போன்ஸ் அலோட் கிடையாதான். கொடுத்துட்டு தான் கிளாஸ் உள்ள என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க படிச்சோம், அது உண்மையான ஒரு விஷயமா? உங்களுடைய செட்ல செல்போன்ஸ் ஆர் நாட் அலோட், கரெக்ட்டா? அப்படியே சார். ஓகே, சோ இப்போ நம்ம ரெண்டு டைகர்ஸோட என்ட்ரிக்காக வெயிட்டிங்ல இருக்கோம். நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. இந்த RRR கொண்டாடுறதுக்காக நம்ம டீம்ல இருந்து, நம்ம தமிழ் சினிமால இருந்து, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருக்கும் பிடிச்ச 2 பேர் வர போறாங்க. 2 ஹீரோஸ் வர போறாங்க. 2 ஹீரோஸ் வர போறாங்க. இவங்க 2 பேர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப நிறைய அன்பை சம்பாதிச்சிருக்காங்க மக்கள் மத்தியில. 2 பேருக்குமே ஒரு தனி பாணி இருக்கு, தனி ஸ்டைல் இருக்கு. 2 பேருக்குமே ஒரு அழகான சிரிப்பு இருக்கு, கூட ஒரு சக்சஸ் ஸ்டோரியும் இருக்கு. Let's welcome சிவகார்த்திகேயன் and உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வணக்கம், ஒரு பெரிய வணக்கம் உதய் சார் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ணன் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிராவல் எண்டில் இந்த மிகப்பெரிய ஈவெண்ட்ல நீங்க 2 பேரும் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேருக்கும் பெரிய நன்றி. அண்ட் குட் ஈவினிங் அண்ட் வி லவ் யூ சோ மச். உங்க 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்.
பாவனா அதாவது தமிழ் மக்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இது. விருந்தாளிகள் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவேற்கிறதுக்கு நம்ம தான் அந்த இடத்துக்கு முதல்ல போவோம். அதனால படம் உங்கள் தான் இருக்கலாம், ஆனா வெல்கம் பண்றதுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு 2 ஹீரோஸ் ரொம்ப அழகா வந்திருக்காங்க. தேங்க்யூ so much for joining us, Shiva and Uday. Thank you very very much. அடுத்தது யாரு? அடுத்து 2 டைகர்ஸோட என்ட்ரிக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கோம். ரொம்ப நேரமா உங்களை வெயிட் பண்ணிக்கிறோம், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆன் த வே வந்துட போறாங்க. வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபன் தான், களை கட்ட போகுது தான். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் இதை பிரம்மாண்டமா ஆக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ரசிக்கிற, நம்ம பார்த்து வியந்து போற அத்தனை பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் இங்க இருக்காங்க. ஹீரோஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ 2 டைகர் என்ட்ரி வந்துருச்சுன்னா இந்த ஈவெண்ட் களை கட்டிடும். ஆமா, கண்டிப்பா அந்த 2 டைகர்ஸ் வந்து இந்த மேடையில நாட்டு ஸ்டெப் ஆட போறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். நீ வந்து இந்த நாட்டு கதை பாதி தான் சொன்ன விஜய். இன்ஃபேக்ட் அவங்க யூக்ரைன்ல அதை ஷூட் பண்ணாங்களா, ஒரு ஈவெண்ட்ல நான் வந்து கேட்டேன், யூக்ரைன்ல அதை ஷூட் பண்ணாங்களா. அண்ட் ராஜமௌலி சார் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பார்த்து அந்த சிங்க் கரெக்டா இல்லைன்னா ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு ஸ்டெப்பை உலக மகா டஃப் ஆக்குனாராம். இப்போ இது வேற ஏதாவது டைரக்டர் இருந்தா ஒரு சில பேர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், சார் என்ன சார் திருப்பி ஒன் மோர் கேட்குறீங்க, நீங்க ஒரு தடவை ஆடி பாருங்க தெரியும்னு சொல்லலாம். இவர்கிட்ட அதுவும் கேட்க முடியாது. ஏன்னா ஸ்டண்ட்னா இவர் முன்னாடியே பண்ணி காமிச்சிருவாரு, டான்ஸ்னா ஆடி காமிச்சிருவாரு. எல்லாம் டான்ஸ் மட்டும் இல்லையா சார், டான்ஸ் மட்டும் இல்ல ஸ்டண்ட்லாம் ஃபுல்லா பண்ணி காமிச்சிருவாரு. ஏங்க யானை மேல எப்படி ஏற முடியும்னா அதை நேற்று ஏறி இருக்கேன் பாரு அப்படின்னு வீடியோ போட்டு காமிச்சிருவாரு. இந்த படத்துலயும் அதுதான் நடந்துதான். இன்ஃபேக்ட் ராம் சரண் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. சாரோடைய பர்த்டே அதுவுமா 40 ஃபீட்ல இருந்து குதிக்க சொன்னாராம் ஒரு என்ட்ரி சீனுக்காக. ராம் சரண் சொன்னாராம் இல்ல என்னால முடியாது, நம்ம வந்து டூப் வச்சு பண்ணிக்கலாம். ஆமா, எதுக்குங்க யாருங்க குதிக்க முடியும் அப்படி கேட்டிருக்காரு. இதோ குதிக்க முடியுமே, ஒருத்தர் குதிச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. சார் அன்பிலீவபிள். அதாவது ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மெத்தட அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். That's where you are standing where you are right now. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே தெரிஞ்சு வெயிட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அவங்கள கூப்பிட்றதுக்கான டைம் வந்துருச்சு. இல்லை, நம்மளும் வந்து ஒரு 1/2 மணி நேரமா அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காதில் சொன்னா தானே சிவாக்கு தெரியும் அதனுடைய பிரச்சனை. நம்ம காதில் சொன்னா தானே நம்மளுடைய இந்திய சினிமாவின் 2 டைகர்ஸ் நம்ம வந்து வெல்கம் பண்ண முடியும். Ladies and gentlemen, this is the moment that you've all been waiting for. So let's start with the countdown. ஆந்திரால இருந்து 2 புயல்கள் கிளம்பி சென்னை எக்ஸ்பிரஸ் பிடிச்சு கடல் தாண்டி வந்திருக்கு நம்மளுடைய ஊருக்கு. ஆருடைய வெற்றி கூட்டணி 2 தூண்களுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய சப்போர்ட். லெட்ஸ் வெல்கம் சினிமாவின் 2 இளம் சிங்கங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். Thank you so much for being here. பாத்தியா, எனக்கு எப்படி உட்காரும்போது கூட ஒரே போஸ்ட்ல ஒரே ஸ்டைல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தெரியுதுல. சரி, போஸ்டர்லயும் சரி, உட்கார்ந்துக்கிறதும் சரி, எல்லாத்துலயும் உங்களோட சிங்க் எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. Thank you so much for making this evening so beautiful. Thank you so much sir. ஓகே சார், உங்களுக்காக மக்கள் ரொம்ப நேரமா ஒரு பயங்கர ஆரவாரத்தில் இருக்காங்க. நீங்க 2 பேரும் அப்படி கை மட்டும் காமிச்சீங்கன்னா they'll be very happy. Thank you so much. இது வந்து ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு நாங்கள் வந்து முதல்லயே சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரியே ரசிகர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் இருந்து வந்திருக்காங்க டு மீட் their superstars, their favorite heroes. எஸ். ஸோ ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாடு யாரா இருந்தாலும் சரி, ஒரு இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் இந்தியா மேப்பை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலி சார் வச்சு கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபிளைட்டை போட்டுப்பா, மேப் ஃபுல்லா டிராவல் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வா, முடிஞ்சா ஃபாரின்ல இருந்து கூட்டு வா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்த படத்துல இருக்கு. RRRல. ஸோ யாரை கூப்பிட்டு ஓகே சண்டி மாஸ்டர் அவருடைய மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணீங்கன்னா அவர் பேசுறது எல்லாருக்குமே கேட்கும். மைக் 4 ஓகேண்ணா. Okay. Sir, thank you so much, sir. Last time I did in Bahubali 2, இந்த opportunity ரொம்ப பயங்கரமான happy because very
கிரேட் டான்ஸர் 2 பேருமே. அவங்க முன்னாடி பண்ண பயங்கர பெருமையாக இருக்குது. அம்மா டார்லிங் சிவகார்த்திக் சார், உதயனி சார், பயங்கர ஹாப்பி சார். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. ஐ எஸ்கேப். தேங்க்யூ சனிவாஸ் சார். எப்போ இந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு தோன்றதோட நிறுத்திடணும். இந்த மாதிரி நல்லா ஆடுறவங்களை பார்த்துட்டு போயிடணும். தோணுது நீங்க மாதிரி ஆடிட்டீங்கன்னா கிரௌடு கிளியர் ஆயிடும். கரெக்ட் தான், மக்களும் பார்க்கணும் இல்லையா நிகழ்ச்சியை. அதாவது ஒரு கதையுடைய முதுகெலும்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய வசனம் தான். அதுவும் ராஜமௌலி சாருடைய ஒவ்வொரு படத்துலையுமே பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு முறை கேட்டிருக்கோம். அது வெவ்வேறு மொழிகளில் வரும்பொழுது அதனுடைய எசன்ஸ் கொஞ்சம் கூட குறையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஃபார் தி டைலாக் ரைட்டர். அதுதான் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு படத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு மதன் கார்கி அவர்கள். அண்ட் அவருக்கும் ராஜமௌலி சாருக்கும் இருக்கிற அந்த பந்தம் எல்லாருக்குமே தெரியும். பாகுபலி படத்துல 2 பேருமே சேர்ந்து ஒரு லாங்குவேஜையே உருவாக்குனாங்க. அப்படின்னா மொத்த உலகமே திரும்பி பார்க்க என்னடா பேசுறாங்க அப்படின்ற பார்க்கும். அது ஒரு லாங்குவேஜ், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு கிராமர் இருக்குன்னு சொன்ன உடனே சார் யார் சார் நீங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ மொத்தமா இந்த படத்துல கதையை சொல்லி அதுக்கான அழகான வசனங்கள் பாடல்கள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடோட சாவி அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அது அழகா முடிச்சு இன்னைக்கு எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்காக தான். ஸோ ஆரோட வசனங்கள் அண்ட் பாடல்கள் எழுதியிருக்கிற மதன் கார்கி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மைக்ல தான் பிரச்சனை இல்லை, எடுத்து கொடுக்க கூட முடியாது. 5 நிமிஷம். ஹாய் மதன் கார்கி அவர்களே, எப்படி இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? பிகாஸ் ஐ நோ தட் பாகுபலியில நீங்க நிறைய பாடுபட்டீங்க ஒரு லாங்குவேஜை உருவாக்குறதுக்கு அண்ட் டு என்ஷூர் தட் தி எசன்ஸ் ஆஃப் த ஃபில்ம் லிவ்ஸ் ஆன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு 2 நிமிஷம் இங்கே தான் இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு புரியுது உங்களுடைய எக்ஸைட்மெண்ட், எனக்கு புரியுது. ஆனா குட் திங்ஸ் கம் டு தோஸ் ஹூ வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல விஷயங்கள் இந்த மேடையில நடக்க போகுது. கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நன்றி எல்லாருக்கும். ராஜமௌலி அவர்கள் கூட நானி படத்துக்காக நான் ஹைதராபாடுக்கு பறந்து போனப்போ அங்கே போயிட்டு அவர் கதை சொன்னார். எனக்கு அந்த கதை 10 செகண்டில் சொன்னார். அந்த கதையை சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதணும், மரகத்மணி சார் டியூன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ தான் எங்களோட அந்த உறவு ஆரம்பிச்சது. அப்போவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 10 நிமிஷத்தில் 10 செகண்டில் ஒரு கதையை சொல்ல முடியுமா ஒருத்தரால் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி திருக்குறளோட சின்னதாக சொன்னார் அந்த கதையை. அப்போ ஆரம்பித்தது. அப்புறம் பாகுபலி படத்துக்காக வேலை பார்க்க போனப்போ அவர் கம்பராமாயணத்திலேருந்து ஒரு லைன் கோட் பண்ணார். கோட் பண்ணிட்டு எனக்கு கம்பர் எழுதியிருப்பார் அந்த ஊரில் இருக்கிற பெண்களோட கண்களும் ஆண்களோட அம்பும் வெச்ச குறி எப்பவுமே தப்பாதுன்ட்டு ஆரம்பிப்பார் அந்த ஊரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு இது மாதிரி வசனங்கள் வேணும்னு சொல்லி கம்பராமாயணத்திலேருந்து கோட் பண்ணார். இந்த படத்துக்கு RRRக்கு வேலைக்கு போன சமயத்தில் அவர் அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது அங்கங்கே அவரோட கண்கள்லேருந்து அப்படியே தண்ணி வரும், அப்படியே அழுவார், கோபம் வரும். கோபம் இருக்கிற காட்சிகள் அவரோட கண்ணில் அந்த கோபம் தெரியும், சிரிப்பார். அவ்வளவு என்ஜாய் பண்ணி அந்த கதையை சொன்னார். எனக்கு இந்த படம் எனக்கு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு உணர்ச்சியும் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ ராஜமௌலி சார் கூட கீரவாணி சார் கூட அவங்களாம் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே நிறைய இடத்துல இப்போ ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், இல்லைனா ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறோன்னு இருக்கும். ராஜமௌலி சார் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு மீட்டிங்னுவாங்க. ஸ்ரீவலி மேம் உப்புமா பண்ணி கொண்டு வருவாங்க. அங்கே பக்கத்தில் அவங்களோட நாய்க்குட்டி இருக்கும், நாய்க்குட்டியை தடவி கொடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு சுச்சுவேஷன் சொல்லிட்டு பண்ணுவாங்க. இந்த RRR படம் பற்றி நான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போகிறேன். நாட்டு பாட்டு நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ இருக்குது. அந்த நாட்டு பாட்டு, அந்த பாட்டு மட்டுமே ஒரு படம் என்னை பொறுத்த வரைக்கும். அதை கேட்கும்போது ஒரு டான்ஸ் சாங் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாட்டுக்குள்ள ஒரு பகை இருக்குது, ஒரு போட்டி இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது, காதல் இருக்குது, நட்பு இருக்குது, தியாகம் இருக்குது. இத்தனை விஷயங்களை ஒரு பாட்டுக்குள்ளே எப்படி யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்ப்பேன். அந்த பாட்டு பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டு மட்டும், அதே மாதிரி குமரம் பீம் பாட்டு ஒன்று இருக்குது. அந்த குமரம் பீம் பாட்டு கேட்கும்போது, அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும். அடுத்தது நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக ஹீரோஸ் பற்றி. ஜூனியர் NTR அண்ட் ராம் சரண்.
அவங்க 2 பேர் கூடயும் வந்து தமிழ் டப்பிங் பண்ண அனுபவம் வந்து ரொம்ப அழகான அனுபவம். டைரக்டர் வந்து ஆரம்பத்தில் அவங்க 2 பேர் தான் தமிழ் பேச போகிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பேச ஆரம்பித்த உடனே அவங்க 2 பேரோட கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவங்கள வந்து நீரா தீயா அவங்கள வந்து உருவகிச்சிருப்பாங்க. அவங்க டப்பிங் பேச வரும்போது அந்த கேரக்டர் அவங்க கிட்ட இருந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஜூனியர் என்டிஆர் வரும்போது வந்து அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி வருவார். உள்ளே வந்துட்டு அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செம்ம அதிரடியாக பேசிட்டு இது பண்ணிட்டு போவார். ராம் சரண் வந்து பேசும்போது அவரோட பொறுமை பார்த்து நான் அவ்வளோ வியந்தேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் வர வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். அவங்க 2 பேருக்கும் தமிழில் பேசணும்னு சொல்லி முடிவெடுத்த ராஜமௌலி அவர்களுக்கும் அதுக்காக அவங்க ஒத்துழைப்பு தந்த அவங்க 2 பேருக்கும் எல்லார் சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார் நீங்கள் சொன்ன எல்லாமே ஹாப்பி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவரே உப்புமா தான் சாப்பிடுவாருன்ட்டீங்க. இனிமேல் வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஏப்பா ராஜமௌலியே உப்புமா தான் சாப்பிட்றாரா உன் மூஞ்சிக்கு திட்டுவாங்க. பட் அவளை படங்கள் பிரம்மாண்டமாக இருந்தாலும் அவர் எப்போவுமே எல்லாரோடையும் சரி பயங்கர ஹம்பிளாக பயங்கர டவுன் டு வந்தால் பயங்கர ஸ்வீட்டாக தான் இருப்பார். அப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Thank you for sharing your experiences with us. Thank you so much. எவ்வளோ அழகா அவங்க வந்து தமிழ் பேசினாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சியை நீங்க தான் தொகுத்து வழங்குறீங்க அப்படின்னு நம்ம 2 பேர்கிட்ட சொல்லும்போது நம்ம சொன்னோம், ஐயோ எங்களுக்கு தெலுங்கு தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல, அவங்க 2 பேருக்கும் தமிழ் தெரியும் அப்படின்னா. நமக்கு எதுவும் தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியுன்றது எங்களுக்கு இப்பதான் தெரியும். பட் இவ்வளோ நல்லா பேசுவீங்கன்றது நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஜ்லையும் பார்க்க போகிறோம். இல்லை கண்டிப்பாக பார்ப்போம் சார். வெரி வெரி eagerly awaiting that. அடுத்ததா ஒரு ரொம்ப பிரபலமான ப்ரொடியூசர் தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போறோம். இன்ஃபேக்ட் நிறைய தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள்ல. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லாத போது கூட இவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ங்க. தமிழ் சினிமாவை மூளை முடுக்குக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஆன் ஸ்டேஜ். இனிய நாள் இது. RRR சிங்கத்தின் சீற்றமாய், சிறுத்தையின் தோற்றமாய், புலியின் பாய்ச்சலாய் RRR. ஆம், ராஜமௌலி, ராம் சரண், NTR. இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குவதற்கு தமிழும் தமிழகமும் தமிழ்நாடும் தயாராக இருக்கிறது. அதற்கு அத்தாட்சியாக நாளைய தமிழகம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதற்கு அறுதியிட்டு உறுதி கூறலாம். அதற்கு பாகுபலி 2க்கு வந்தபோது நான் வாழ்த்தினேன். அது மாபெரும் வெற்றி. இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். ஆம், 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கூட ராஜமௌலியை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு மேல 2000 கோடி உருவாக்கி தருவாரு. அப்படிதான் அவருடைய வெற்றி சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு 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 என்று சொல்லுகிறோம். வெற்றியை நாட்டு, வீரத்தை நாட்டு, பண்பை நாட்டு, பாசத்தை நாட்டு, உண்மையை நாட்டு, உணர்வை நாட்டு நாட்டு நாட்டு. ஆம், வெற்றி 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 என்று நாட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். எல்லாம் ஓப்பனிங்ல நாங்க பேச வேண்டியது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தானு சார் ரொம்ப நன்றி. உங்களோட பொண்ணான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அதாவது நமக்கு டெக்ஸ்ட் புக் மாதிரி வேற ஸ்கிரிப்ட் கொடுத்து வச்சிருக்காங்களா? போடியமும் இல்லையா? எப்ப பாக்குறது, எப்படி பாக்குறது ஸ்கிரிப்ட்? சோ அடுத்தது தோணுனதை அப்படியே எடுத்து விடு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் மேடைக்கு வராரு. சோ வரப்போறவர் யாரு சொல்லிட்டு பார்த்தா சயின்ஸ் பிரேக் பண்ணவர்னு சொல்லலாம். சூரியன் எத்தனை மணிக்கு உதயமாகும்? 6 AM. எத்தனை மணிக்கு செட் ஆகும்? 6 PM. அந்த சயின்ஸ் தான் பிரேக் பண்ணவர். எப்படி? அஸ்தமனம் அப்படின்றது ஒன்று இந்த சூரியனுக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் உதய சூரியன் அப்பயே பேர் வச்சாங்க. இது ஃபர்ஸ்ட். ஓகே, அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இவர் எப்பவுமே கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் நடிப்பாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுனா துடிப்பாரு. ஆஹா ஆஹா, லெட்ஸ் வெல்கம் தி ஆக்டர், தி ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். யூஸ்வலாக எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் திரு ராஜமௌலி சார் தான். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். வந்திருக்கக்கூடிய அந்த RRR டீம் திரு ராம் சரண் சார் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கும், திரு NTR அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும், வந்திருக்கக்கூடிய அந்த RRR டீம் கார்கிக் அவர்களுக்கும் முதலுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் RRR நான் வந்தோடனே ராஜமௌலி சார் சொன்னேன், கண்டிப்பாக சார் இது வந்து பாகுபலி 2ஓட ரெக்கார்ட்ஸ் அத்தனையுமே இது கண்டிப்பாக பிரேக் பண்ணோம். ஏன்னா அந்த பாட்டும் சரி அந்த ட்ரெய்லரும் சரி அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆட வேறு கூப்பிட்டாங்க. சிவா வந்து நானும் மாட்டிப்பேன்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு சிலருக்கு டான்ஸ் ஆடினா தான் கால் வலிக்கும், கழுத்து சொல்லிக்கும். இவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுறதை பார்த்தாலே எனக்கு கழுத்து சொல்லிக்கிச்சு. ஏன்னா எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த படத்தோட ஒரு கனெக்ட் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெட் ஜெயின் மூவிஸ் ஆரம்பித்தோம். அப்போது வந்து ராஜமௌலி சார் டைரக்ஷனில் ராம் சரண் நடித்த மகதீரா படம் 2010 நினைக்கிறேன். அங்கே மகதீரா வந்து தெலுங்குல பெரிய ஹிட்டு. நான் அப்போ தான் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோம் ரெட் ஜெயின்ட்டு. 2011 நினைக்கிறேன் அதை வந்து டப் பண்ணி இங்கே வந்து மாவீரன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் அப்போது மிகப்பெரிய வெற்றி. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா தமிழ்நாடு ஷேர் மட்டும் பண்ணுச்சு. அப்போது அந்த நிகழ்ச்சியில் ராஜமௌலி சார் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணார். நாங்கள் வந்து இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, சத்யம் தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்க்ரீனு. ஸோ அதில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து மாவீரன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். படம் மிகப்பெரிய ஹிட்டு. இப்போது சொல்கிறேன் சார், இப்போவும் நான் இந்த படம் RRR வந்து 3 ஏரியா வந்து ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நான் சொல்கிறேன், சத்யம் தியேட்டரில் மொத்தம் 6 ஸ்க்ரீன் இருக்குது சார். எப்படியும் 5 ஸ்க்ரீனில் இந்த படம் தான் போடுவோம். அதனால் இந்த படத்தோட வெற்றி உறுதி. வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும். சில படங்கள் எடுத்துட்டு ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த படத்தோட க்ரூக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலி சாருக்கும் அந்த டீமுக்கும் அந்த டென்ஷனே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். பெரிய பெரிய படங்களாக பண்ணுறீங்க, பார்க்க பிரமிப்பாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு, தென்னிந்தியா சினிமாவுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக இந்த RRR படம் இருக்கும்னு நான் நம்பிட்டு என்னை அழைத்த லைக்கா சுபாஷ்கரன் அவர்களுக்கும் இந்த டீம் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. As always வெளிப்படையா பேசினாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். Thank you so much for being here. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க இந்த தருணத்தை, இந்த ஒரு நாளை. ஒரு சின்ன போட்டோ மூமெண்ட் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு a beautiful picture is being taken for posterity. So அதுக்கு ஒரு மூமெண்ட் நம்ம கொடுத்துடலாம். RRR ஒரு ஆறு இருந்தாலே கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். அந்த ராஜமௌலி ஒரு ஆறுக்கு இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும். இதில் 3 ஆறுங்க இருக்காங்க. ஸோ வெற்றி வந்து உறுதி. எவ்வளோ பெரிய வெற்றி தான் பார்க்கணுமே தவிர வெற்றி கண்டிப்பாக பெரிய வெற்றி தான் இது. ஏன்னா ஒரு ஆறுக்கே ராஜமௌலி பேருக்கே வந்து இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும். இதில் ராம் சரண் ஒரு 6, ஜூனியர் NTR ஒரு 6, ஸோ RRR இருக்காங்க இதில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் மகா பெரிய சரித்திரம் படைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். DVP அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட பிளெஸிங் தான். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். பாவனா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாட்டு போடணும்னு சொல்கிறேன். உங்களை பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து செய்கையெல்லாம் காமிக்கிறாரு, பின்னாடி இருக்காரு. ஆல் ரைட், அப்படின்னா அங்கே வர சொல்கிறாங்க பேசிக்காக. ஆமாம். இப்போ எதுக்கு ஸோ எதுக்காக இப்போ நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்து இப்போ கீழே வர போகிறோன்னா உங்கள் கூட பேசணும் அப்படின்ற ஆசை அப்படி நாங்கள் சொல்லுவோம்.
இல்ல ரொம்ப நேரமா நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். we've been speaking to each other. அதனால நம்ம வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இல்லையா நமக்கு. இது எல்லாமே போய் இப்ப ஸ்டேஜ்ல வந்து ஒரு பெரிய செட்டப் பண்ண போறாங்க. நாங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ன்றதுக்காக எனக்கு கீழே போக சொல்லிருக்காங்க. சோ அதுக்காக கீழே வரோம். ஓகே, செக் செக் செக். சரி, இப்போ நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா பின்னாடி இருந்து எங்களை அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஒரு ஹாய் ஹலோல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். హలో అందరికి నమస్కారం. தாரக் நீங்க மைக் வச்சுங்க. అందరికి నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். செக் 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 செக். சார் அப்படி வணக்கத்துல இருந்தா சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். உடனே கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எப்படி சார் எங்களுக்காக சார் சார் உங்களை பார்க்குறப்போ எல்லாரும் எவ்வளோ கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் கிள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக ஷேர் பண்ணுவாங்க சார். நான் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும், அவர் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. அதான் அவரு பண்ணுவாரு, நான் பண்ணுவேன். இல்ல தாரக் நீங்க மாட்டிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட இந்த நிஞ்சா மூவ் எல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆற வீடியோ கூட நாங்க பார்த்தோமே. நீங்க நிஞ்சா மூவ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் எஸ்கேப் பண்ணீங்க. செக் செக் செக். இது யார் சொன்னாங்க உங்களுக்கு? அந்த வீடியோல பார்த்தோம் சார். அவர் கில்ல ட்ரை பண்ண நீங்க எஸ்கேப் பண்றீங்க. என்டிஆர் நிஞ்சா மூவ்ஸ் எல்லாம் நாங்க இந்த பண்ணப்புறம் அவங்க அடிப்பாங்க. சார் இது ஒர்க் ஆகுது சார். ஒரே நிமிஷம் சார். கண்டிப்பா அந்த மூவ்ஸ் மட்டும் மூவ் ரெடி ஆயிட்டாரு சார் நிஞ்சா மூவ்க்கு. சார் மைக் வரதுக்கு எப்படி டிலே ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கேட்டுருவோம் சார். எப்படி சார் இவருக்கு அந்த குட் பாய் இமேஜ்லேயே இருக்காரு சார். யார்கிட்ட கேட்டாலும் உங்களை மட்டும் வால் பாய் மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் அவர் கேட்குறாரு எப்படி அப்படின்னு வேற கேட்குறாரு. அதிகமாக பயப்படுறது யார் சார் உங்களோட நிஞ்சா மூவ்ஸ்க்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு தான் பயப்படுவாங்க. ஸோ குட் பாய், ரெண்டு பேரும் குட் பாய், இவர் தான் பேட் பாய். அவர் தான் பேட் பாய். அவர்கிட்ட கேட்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய் பேட் பாய்? ஒண்ணுமே கேட்கல. செக் செக் செக். இவங்க ரெண்டு பேர்ல யாரு குட் பாய்? யார் குட் பாயா? சரண் குட் பாய், தாரக் பேட் பாய். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படியா? சரண் என்ன ரொம்ப கௌரவமா வித் ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க. இவர் வந்து எப்பவுமே இத வேலை, எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க என்னோட. ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு, என்னன்னா அது கர்கா முருகி தால் பராபர். ஏன்னா வீட்டில் இருந்த கோழி தால் பராபர் தான். ஸோ இது வீட்டு கோழி. பயத்துல தான் சார் இருக்காரு. கிள்ளிடுவீங்களோன்னு பயத்துல. அது எல்லாம் ஆக்டிங் பா. சரி, நீங்க வந்து அந்த நாட்டு ஸ்டெப் பத்தி சொன்னீங்க. எவ்வளவு அவர் வந்து உங்களை குடும்பப்படுத்தினாரு. 12 மணி நேரம் டான்ஸ் ஆட வச்சாரு, பிராக்டிஸ் பண்ண வச்சாரு, 18 டேக் எல்லாம் நீங்க வந்து ஆடினீங்கன்னு. உங்களுடைய வியூஸ் எங்களுக்கு தெரியும். ராம் சார் நீங்க சொல்லுங்க எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி அவன் வியூஸ் என் வியூஸ் ஒண்ணுதான். அவன் சரி பண்ணிட்டு நான் சரியா பண்ணலையா திருப்பி அவங்க கூட பண்ணோம். அப்படியே வைசி சார். ஸோ யார் அதிகமா தப்பு பண்ணாங்க ராஜமௌலி சார் கேட்கலாம். அவர்தான். நான் தான் தப்பு, என்னதான் தப்பு சார்? விஷயம் கேள்விப்பட்டோம், அவர் ராஜமௌலி சாருடைய செட்ஸ்ல செல்போன் அலௌட் கிடையாதாங்க. செல்போன் அலோவ் பண்ண மாட்டாரு. ஆமா, கண்டிப்பா இருக்காது. நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா சார்? என்ன சார் இம்பார்ட்டன்ட் கால் கமிங் மை வே? only ராஜமௌலி கார் செல்லு தான் அலௌட். அவர் மட்டும் எடுத்துட்டு வருவாரா சார்? அவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குல்ல செல்போன்ல. சிஜி அதெல்லாம் வரும் இல்ல, அதுக்குதான். அதோட கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்கணும் இல்ல. நான் சொல்லலையே கிரிக்கெட், நான் சொல்லல. சரி, இப்போ நம்ம உங்களை எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்திருக்காரு லைட்டா. இல்ல சிஜி ஷாட்ஸ் பார்த்திருக்காரு. ஓகே சரி. யார் ரொம்ப பிடிக்கும் சார் கிரிக்கெட்டர்? எந்த கிரிக்கெட்டர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இப்போ விராட் கோலி கேப்டன் தான். எப்போதுமே கேப்டன் ஆஃப் தி ஷிப்க்கு ஒரு கேப்டனை தான் பிடிக்கும். ஆல்ரைட் ராஜமௌலி சார், நீங்க வந்து நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ் ஹீரோஸோட எந்த ஹீரோஸோட மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை? இல்ல இப்போ நம்மளுக்கு தமிழ் ஸ்டார், தெலுங்கு ஸ்டார், ஹிந்தி ஸ்டார் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாம் இந்தியன் ஸ்டார் தான். கம்ப்ளீட் யார் பண்ணாலும் ஃபுல் இந்தியா தான். ஓகே சார், நாங்க ஏன் கேட்டோம்னா எங்க கிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க சார். எங்க கிட்ட நிறைய இந்தியன் ஸ்டார் இருக்காங்க. அவங்கலாம் ஆல்ரெடி பேன் இந்தியா ஸ்டாரா உங்க படங்கள்ல வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை சார். வேற ஒண்ணும் இல்ல. அதனால தான் அந்த பேரியர்லாம் நீங்க பிரேக் பண்ணி இங்க எங்க டீம்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் நாங்க என்ஜாய் பண்ணுவோம்ன்றது தான் சார். எல்லாரும் ஏன் ஒருத்தர் எல்லாரும் வரணும் இல்ல, ஏன் ஒருத்தர்? சூப்பர் சார். இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா அந்த ஊர்ல இருந்து ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போவோம், பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெஸ்ட் ஏதோ எடுத்துட்டு போவோம். இப்போ சென்னைக்கு வந்திருக்கீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை ஸ்லாங் வந்து செம்ம ஃபேமஸ் சார். உங்களுக்கு தெரியும், நீங்க சென்னைக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல. ஆமா. ஸோ அந்த சென்னை ஸ்லாங்ல நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்க சொல்றோம், நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணீங்கன்னா கூட போவோம் சார். உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்க சார், இல்லைன்னா ரிப்பீட் பண்ணலாம்.
நீங்களே ஏதாவது சொல்றீங்களா? சென்னையில நீங்க சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். சரி, இப்போ வந்து ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஜலபுல ஜங்கு, ஜலபுல ஜங்கு, ஏ டம டம டங்கு, ஏ டம டம டங்கு, தக் லைஃப்ல கிங், லைஃப்ல கிங், டான்ஸ் செட்டிங். டான்ஸ் செட்டிங். அவ்வளவுதான் சார். சார், ஏ ஜலபுல ஜங்கு, ஏ ஜலபுல ஜங்கு, ஏ டம டம டங்கு, ஏ டம டம டங்கு, தக் லைஃப்ல கிங். யாரு? தக் லைஃப்ல கிங், தக் லைஃப்ல கிங், டான்ஸ் செட்டிங். டான்ஸ் செட்டிங். டான்ஸ் செட்டிங். அவ்வளவுதான் சார். பேசிக்கா அந்த பாட்டுக்கு நடிச்சு ஆடி ஹீரோவா டானா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அவர்தான். சார் நீங்க உங்கள் டயலாக் அது. சார் நீங்க சொன்னோம். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் ஹாய். சார், இந்த லிரிக்ஸ் அவங்க சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நாங்களா தான் சார் கேட்டோம். நான் கேப்ல நான் ப்ரமோஷன் பண்ணிட்டேன்னு நினைச்சிட கூடாது சார். இல்ல, நீங்க ப்ரமோஷன் பண்ணல, அந்த படத்துல நடிச்சிருக்கான்னு விஜய் ப்ரமோஷன் பண்ணி. பட் ஆக்சுவலா அதுல ஒரு லிரிக் இருக்குல்ல, தக் லைஃப்ல கிங்னு, அது வந்து என்டிஆர் சாருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் ஆக்சுவலா. எனக்கு அந்த லைன் எனக்கு எழுதுனா அது ஜாலி ஆயிடும், அவருக்கு எழுதுனா அது மாஸ் லிரிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான். எப்பொழுதுமே தன்னடக்கம் சிவா. அவங்க ரெண்டு பேருமே அத வந்து பேசிட்டாங்க, டயலாக் மாதிரி பேசிட்டாங்க. அத பாடிடலாமே ஒரு 2 லைன். நானா? இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு செட் பண்றதுக்கு? உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைண்ணே. குழந்தைங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களை கொஞ்சம் பாருங்கண்ணே. பாவம். அப்புறம் நம்ம பாடிடுவோம். நம்ம கனெக்ஷன் போயிட்டு இருக்கு, கார்ட் கனெக்ஷன் போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பாட சொல்றீங்க? இல்ல அதுக்காக இல்லண்ணே. ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பாடுறீங்களோ அது தங்களுக்கு தெரியாத சட்டம் மட்டும் இல்லை. இப்போதைக்கு நீங்க தக் லைஃப் மொமெண்டா ஏதாவது இவரை பார்த்தது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஹாப்பியான. நீங்க சொன்னீங்கல்ல தக் லைஃப் மொமெண்ட் இவருக்கு செட் ஆகும், ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி சொன்னீங்கன்னா. இல்ல, தக் லைஃப் மொமெண்ட்னா நான் சாரோட படங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அது அப்படிதான் இருக்கும். அது நீங்க இப்பயே கேட்டுறாதீங்க, நான் ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக வச்சிருக்க கண்டென்ட் அது. சரி, போய் இங்கேயே கேட்டுற கூடாது. நீங்க அங்க கேக்குறேன், அங்க கேளுங்க, என்ன வேணாலும் நான் சொல்றேன். அங்க போயிடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். என்னம்மா இன்னொரு ஸ்லாங் சொல்லி கொடுக்கணும் தானே வந்து? என்னது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லாங். அத சொல்றேன் ஜலபுலங்க திருப்பி. அது ஓகே. ஆனா இப்ப தமிழ் ஸ்லாங் இது வந்து நீ பாட்ட சொல்லி கொடுத்தா உங்களுக்கு. இப்ப வந்து ஒரு தமிழ் ஸ்லாங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம போய் சார் நம்ம படத்தை வந்து பார்க்கிறதுக்கு ஒரு இது சொல்லிரோமா சார்? இங்க பாரு கண்ணா. இங்க பாரு கண்ணா. ஏய், நான் ரொம்ப அன்பானவன். பாசமானவன். பண்பானவன். மொத்தத்துல என் படத்தை வந்து பாத்துரு. மொத்தத்துல என் படம் வந்து பார்த்தது. அவ்வளவுதான். கண்ணா நமக்கு லென்த்தா பேச பிடிக்காது. சிம்பிளா சொல்றேன். நாட்டு. Come and watch the cat. Force the cat. Come and watch the cat. இது எங்க ட்ரெய்லருக்கு சார். Thank you. நம்ம கிளம்ப கூடாது. இதுக்கு மேல போனா அடிப்பார் சார். இல்ல நம்ம வந்து ராஜமௌலி சார் கிட்ட பேசிடலாம். ஏன்னா பேசல இல்லையா? எல்லாரும் பேசிட்டாங்க, பிரின்சிபல் பேசலாம் அடிப்பாங்க சார். இல்ல நம்ம வந்து படத்தினுடைய இசை பத்தி பேசிடலாம். ஏன்னா அத பத்தி இன்னும் பேசல சார், அதனால இல்ல கண்டிப்பா அதுல படத்துல இருந்து ஒரு முக்கியமான பாடலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ படத்தினுடைய இசை பத்தி சொல்லுங்க. எப்பொழுதுமே நீங்க கதை மட்டும் இல்லாம பாடல்கள்லயும் நீங்க கதை சொல்ல ஆசைப்படுவீங்க. ஆக்சுவலா எல்லா படத்துக்கும் ஒரு அந்த படத்தோட ரீசன் என்ன, அந்த படத்தோட சோல் என்னன்னு தேடி பார்த்தா ஒரு இடத்த போய் நிற்கும். அதில் இன்னும் உள்ளே போய் பார்த்தா ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனுக்கு ஒரு மியூசிக் கொடுத்தான்னா, ஒரு இசை கொடுத்தான்னா அது உயிரே அந்த சாங். இது மரகதமணி அண்ணா ரொம்ப அழகாக ஒரு ஃபீலிங்கோட மியூசிக் பண்ணாங்க. கார்கி வந்து ரொம்ப அழகாக லிரிக்ஸ் எழுதினாங்க. ஸோ த கிட்ஸ் ஆர் ரெடி டு பர்ஃபார்ம் ஃபார் அஸ். பார்க்கலாமா?
தாய்க்கு சமமா தாய்நாட கருதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு உதாரணமான பாட்டு தான் உயிரே. ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு பாட்டு. அந்த பாட்டு இப்ப மேடையில் உங்களுக்காக. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து யாரை கூப்பிடணும்? தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையை தான் இல்லையா? வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர், நம்ம ஏரியாவுடைய லேட்டஸ்ட் டான். ஏன் இது மாதிரி பண்றீங்களா? ஒரு ஃப்ளோவா ஆரம்பிக்கிறதுக்குள்ள சிவா, இது ரொம்ப தப்பு. உங்களுக்கே தெரியும் ஒரு ஆங்கர் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நிக்க வச்சுட்டே கூட சொல்லலாம், தப்பு இல்ல. அண்ணான்னு சொல்லிட்டு உரிமையா கூப்பிட்டோம். 2 வார்த்தை மட்டும் சொல்லணும். நான் சொல்றேன், அங்கதான் சொல்லுவேன். நீங்க வந்தீங்களா? இருக்கு, நான் சொல்லிடுறேன். சோ ஒரு சாமானியனும் சாதனையாளராக ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள்னா அதுல பெஸ்ட் உதாரணம்னா எதுனாலும் உங்களை தான் சொல்லுவோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய ஸ்டார்ஸோட ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபோட்டோ வால்பேப்பராக வைப்பாங்க, அவங்க பாட்டு ரிங்டோனாக வைப்பாங்க, அவங்களுக்கு தேட்டர் வெளியே பேனர் வைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கும்பிடும்போது அவங்க ப்ரேயர்ஸில் வைப்பாங்க. எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுற எத்தனையோ தம்பி தங்கச்சிகள் தமிழ்நாட்டில் உங்களுக்காக இருக்காங்கன்னு அது எங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் வீட்டு பிள்ளைன்னா எம்ஜிஆர், நம்ம வீட்டு பிள்ளைன்னா வேற யாரு அப்படின்றத மட்டும் சொல்லி ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், அந்தரிக்கு நமஸ்காரம். கரெக்டா சொல்றேன்னா? கரெக்டா சார்? ஓகே. நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் சீக்கிரமே வந்துட்டேன் ஸ்டேஜுக்கு. நான் அப்புறம் ஃபீல் பண்ணது சொல்ல முடியாம போயிருவேன். அடுத்த மேடை எப்போ வரும்னு தெரியாதுல்ல. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கார்த்திகேயா பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. நீங்கள் இன்வைட் பண்ண டைம்லேருந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன் நான், ராஜமௌலி சாரோட ஃபேன் நான். மகதீரா படம் பார்த்ததுலேருந்து ஸோ அவ்வளோ பிடிக்கும். மகதீரா படம் பார்த்தோம், அதுக்கப்புறம் நானி படம் பார்த்தேன். நானி படம் பார்க்கும்போது தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த படம் பார்த்தோன்னே ஒரு ஈயை வச்சு இவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஈயை வச்சே எடுக்கிறாங்கன்னா நம்மளை வச்செல்லாம் எடுப்பாங்க இங்கே படம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். இன்னொரு பக்கம் அதுவே பயம், ஈயை வச்சு எடுத்தாலே நல்லா இருக்கு, எதுக்கு இவங்கெல்லாம் வச்சு எடுக்கணும்னு எல்லாரும் யோசிச்சிருவாங்களோ அப்படின்ற பயமும் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படம் பார்க்கும்பொழுதும் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே சாரோட ஒர்க் பிடிக்கும். பட் நான் ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களை, இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா ஓகே நைஸ்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து ஒரு தவம் மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏதோ ஒரு படம் நமக்கு இங்கே ஓடிட்டாலே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம்ல அப்படின்னு நினைக்கும் போது வேர்ல்டு வைடு எல்லாரையும் ஒரு படத்தை பார்க்க வச்சுட்டு அடுத்து என்ன பெருசா பண்ணலான்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார். ட்ரூ இன்ஸ்பிரேஷன். லைக் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குன்னு இல்லை, லைஃப்ல நம்ம ட்ரீமையும் தாண்டி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். உங்களை சந்திக்கணும்ன்றத எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்டா இருந்தது. இன்னைக்கு உங்களை நான் பார்த்துட்டேன். வெரி வெரி ஹாப்பி சார். அண்ட் ரெண்டு லயன்னு சொல்லலாம், இல்லை 2 டைகர்னு சொல்லலாம். தூரத்துல இருந்து எங்கேயோ பெரிய ஸ்க்ரீன்ல அவங்களெல்லாம் நான் வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் நான். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராம்சரண் சார் லாஸ்ட் டைம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வரும்பொழுது ஓகே நான் கை கொடுத்தேன், ஹலோ சூப்பர் எல்லாமே சொன்னாங்க. ஸ்டேஜில் ஏறி என்னை பற்றி மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ ஒரு ஹம்பிளான ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும் பொழுது இவ்வளவு சிம்பிளாக ஹம்பிளாக இருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ராம்சரண் சார், நீங்கள் ரொம்ப 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 ஸ்வீட். நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் என் படம் பார்ப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் பார்க்குறாங்களாமே உங்கள் படம் அப்படின்றது. அண்ட் எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சிச்சு, ஒரு படம் அப்படின்றது எங்கே வரைக்கும் வேணாலும் ரீச் ஆகலாம். ஸோ அதுக்கு இன்னும் எஃபர்ட் பெருசாக போடணும் அப்படின்றது தோணிகிட்டே இருக்குது சார். நீங்கள் அவ்வளோ ஸ்வீட்டாக அன்றைக்கி சொல்லிட்டு போனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஜூனியர் என்டிஆர் சார், உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் சார். முதல்ல நான் உங்களோட படம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தது பிருந்தாவனம் பார்த்தேன் நான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் அது. உங்களோட படங்களில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எல்லா படங்களும் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன் சார்.
உங்கள்ட்ட வந்து ஒரு நார்மலான ஒரு ரோல் கொடுத்தாலே நீங்க ஒரு லைன் மாதிரி நிப்பீங்க படத்துல. ஸோ இப்படி ஒரு ரோல் கொடுத்தா அது அது என்னவா இருக்கும்னு என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. அது ட்ரெய்லரோட ஒவ்வொரு ஷாட்ல வரும்பொழுதும் ராம் சரண் சார் இந்த ஷாட்ல பயங்கரமா பண்ணியிருக்காங்களேன்னு யோசிக்கும் போது அடுத்த ஷாட் நீங்க வந்து இது பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெய்லரை படமா ரசிக்கிறத தாண்டி ஷார்ட்டா ரசிச்சது எனக்கு தெரிஞ்சு RRRோட ட்ரெய்லர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். இது நான் மட்டும் பார்க்குற எல்லாருக்குமே அதான் தோணுது, எப்படி இந்த ஷாட் எப்படி இந்த ஷாட் எப்படி இந்த ஷாட்னு. பட் ஃபைனலி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மொத்த டீமும் ஒரு இந்தியான்ற ஒரு நாடு நிறைய ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை வாங்கியிருக்கோம், அதை ஸ்க்ரீன்ல கொண்டு வரும் பொழுது ஈஸியாக எடுத்துடக்கூடாது, நம்மளும் அதே ரத்தத்தை சிந்தி இந்த படத்தை காமிச்சாதான் அதுக்கான ஒரு ப்ரைட் இருக்குன்னு கஷ்டப்பட்டுன்றது லிட்ரல் மீனிங்காக சொல்லணும்னா இவங்க இந்த பண்ண ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. அது இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்ற சந்தோஷம். நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் டெஃபினட்டாக இந்த படம். அண்ட் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு லாங்குவேஜோட படம் கிடையாது, இந்த மொத்த டீமும் சேர்ந்து மொத்த இந்தியாவையும் ஒன்றா ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுற விஷயம். நார்த் சவுத் அப்படிலாம் பிரிக்காம மொத்தமாக ஒரு இந்தியன் ஃபிலிம். ஸோ ஒரு இந்தியன் ஃபிலிமை வெளிநாட்டில் கொண்டு போய் காட்டும் பொழுது நம்ம எத்தனை நாளைக்கு தான் அந்த ஹாலிவுட் படம் பார்த்தோம் இந்த ஹாலிவுட் படம் பார்த்தோம்னு சொல்லிட்டே இருக்குது. எங்கள் இந்தியா படத்தை நீங்கள் பார்த்தீங்களான்னு அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், லண்டனில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். அதனால நான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நான் பார்க்குறதெல்லாம் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்றதான். இதில் வேலை பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்கோ அதே பெருமை நமக்கும் இந்த படம் Jan 7 ஸ்க்ரீனில் வரும்போது இது கிடைக்க போது அது ஆப்வியஸாக தெரியுது. ஸோ என்டையர் டீமுக்கும் இதுக்கு வந்து விஷஸ்லாம் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு. ஓகே சூப்பர். ஸோ எனக்கு நான் ஒரு டபுள் எக்ஸைட்டட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இந்த படம் நெக்ஸ்ட் இயர் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்மளோட எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்களுக்கான ஒரு எப்படி இருக்கணும், நம்மளோட வருமானம் எப்படி இருக்கணும், எப்படி லிவிங் இருக்க போகுதுன்னு சொல்லி. பட் அதே மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எஸ்பெஷலி தியேட்டர்ஸ். ஸோ தியேட்டர்ஸ்க்கு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே இப்படி ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான படம் வரப்போகுது. அண்ட் எஸ்பெஷலி நமக்கு இங்கே பார்க்கும் பொழுது RRR வருது, அதுக்கு பின்னாடி அஜித் சாரோட வலிமையும் வருது. ஸோ ஸ்டார்ட்டே வந்து அந்த இயர் ஸ்டார்ட்டே ஒரு பயங்கரமாக இருக்க போகுது. அதுக்கு பின்னாடி நம்ம படங்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு படம் மட்டும் ஓடினா இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கும் தெரியல. இப்போ நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆகி மக்கள் தேட்டருக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சாதான் நம்ம படங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சின்ன செல்ஃபிஷ்னஸும் பின்னாடி இருக்குது. ஸோ அது இந்த படத்தில் ஒரு க்ளோரியஸ் ஸ்டார்ட் கிடைக்க போகுது இந்த தியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஐ திங்க் வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே அங்கங்கே தான் படங்கள் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது நடக்க போகுதுன்ற சந்தோஷமும் எனக்கு இருக்குது. ஸோ எல்லாரும் வேக்சின் போடாதவங்க வேக்சின் போட்டுக்குங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இது தேட்டரில் மட்டுமே பார்க்கணும். செல்ஃபோனில் பார்த்தாலே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னா அது ஸ்க்ரீனில் பார்த்தா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு தெரியும். ஸோ எல்லாரும் தேட்டரில் போய் அதுதான் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்ட டீமுக்கு நாம் கொடுக்குற ரியல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்ப்போம். அண்ட் ப்ரொடியூசர் தானியா சார் உங்களுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் திருப்பதி பிரசாத் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லைக்காவோட தான் நான் என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப பேஷனேட்டாக பெரிய படங்கள் பண்ணணும், எல்லார்ட்டையும் பெரிய படங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஆசை இருக்குது சுபாஷ் கரன் சாருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய விஷஸ். அண்ட் தமிழ்குமரன் சார் இன்னைக்கு அவர் வர முடியல. அவர் இந்த படம் ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ணதுலேருந்தே ரொம்ப எக்ஸைட்டடாக தமிழ்குமரன் சார் சொல்லிட்டு இருந்தார் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏங்க அந்த படம் பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும், அந்த படம் நம்ம தான் பண்ணுறோம்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் இன்னைக்கு வர முடியல. ஸோ அதை இங்கே பதிவு பண்ணிடுறேன். அவர் சார்பாகவும் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் ஒரு மைல் ஸ்டோன் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கேளுங்க ஏதாவது கேட்கணும்னா. ஆனால் அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் எங்களுக்காக இது அந்த நாட்டு ஸ்டெப்பு மட்டும் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேரையும் அப்படியே மேலே கூட்டுருவோம்ல. ஐயோ நீங்க சேர்ந்து ஆடிட்டீங்கன்னா சார் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் சார் ஃபார் ஆல் தமிழ்நாடு ஃபேன்ஸ். நான் தனியா ஆடணும்னாலே ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும், அவங்களோட ஆடணும்னா அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துட்டு வரணும். அவங்க ஆடுறது தான் ரியல் டான்ஸ், நம்ம ஆடுறது உடான்ஸ். அது அப்படியே அப்படி மேனேஜ் பண்ணி போயிடணும். அது நாட்டுலாம் ஆட சொல்லாதீங்கப்பா, நம்ம பார்க்கும்போதே கடைசியா ஜாயின் பண்ணிப்பேன் நான் வேணா இப்படி.
அது ஈஸியா இருக்கும் எனக்கு. ஆனா சிவா உண்மையா சொல்லணும், நீங்க வந்து உங்களுடைய புதுசா ரிலீஸ் ஆன பாடல்ல செம்மையா டான்ஸ் பண்ணிருக்கீங்க. லேட்டஸ்ட் டான் ரிலீஸ் நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா ஜலபலாஜாங்? இல்ல அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பாட்டு இப்ப நிறைய பேர் ரீல்ஸ் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஆடுறாங்க. இவர் ஆடின மாதிரி யாராலையும் ஆட முடியல கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்றேன், அது டான்ஸ் இல்ல. அவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு டான்ஸை பத்தி பேசக்கூடாது நம்ம. ஓகே தேங்க்யூ அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கணும், கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். இந்த பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரணும் அப்படின்றது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ சிவா, தேங்க்யூ so much. ஒரு சின்ன போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல தருணம். இந்த விழாவை அவங்க வந்து இப்படிதான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அந்த டைகரோட என்ட்ரி தான் இப்போ கொடுக்க போறோம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த படம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமா தான் அமையும். ஏன்னா இயக்குனர் S.S. ராஜமௌலி காருவோட அவருக்கு ஒரு உன்னதமான பந்தம் இருக்கு. அவருடைய ஜர்னி, இன்ஃபேக்ட் 2 பேருமே அவங்களுடைய ஜர்னியை சேர்ந்து தான் ஆரம்பிச்சாங்க இந்த மூவி வேர்ல்ட். So without further ado, let's welcome the dashing and the debonair NTR. ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க நீங்க. சரி, அத்தனை உண்மை சார், அத்தனை உண்மை. from the heart. எல்லாருக்கும் வணக்கம், అందరికీ నమస్కారం. ఇక్కడికి విచ్చేసినటువంటి మొన్న చెప్పినట్టే రామ్ చరణ్ అభిమానులందరికీ మా స్వాగతం. நிறையா பேசாம ஓவரா டைம் எடுக்காம ஷார்ட்டா முடிஞ்சிடுற ஸ்பீச். இந்த ஸ்டேஜ் மேல இருந்து நிறைய பேருக்கு நன்றி சொன்னோம். முன்னாடி என் டைரக்டர் S.S. ராஜமௌலி உட்கார்ந்துட்டே இருக்காரு. தேங்க்யூ so much ஜக்கண்ணா ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் RRR. இந்த கேரக்டர் எனக்கு என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. மதன் சார் ரொம்ப நன்றி. யூ ஹவ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ஆனால் தமிழ் தெரியும் சார், பட் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது we needed your guidance. தேங்க்யூ so much for that guidance. அப்படியே ராஜமௌலி சார், அசோசியேட் விஜய்க்கு என் நன்றி. RB Chaudhary sir, ரொம்ப நன்றி for coming here and blessing us. அப்படியே தானு சார், உதயநிதி ஸ்டாலின் சார் ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட மீட் பண்றேன் சார். அண்ட் யூஆர் ஜஸ்ட் அன்ரியல். ஆனா உங்களை பார்த்தாலே சார் ஐ கேன் see hard work, dedication, humbleness. சார் அப்படியே இருங்க சார். ஜஸ்ட் ப்ளீஸ், ஐ நோ யூ வில் ஸ்டே லைக் திஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹம்பிள் அண்ட் கிரேட் விஷஸ் ஃபார் த ஹோல் டீம் சார். தேங்க்யூ சார். I would like to thank Laika Productions for giving me this opportunity here. Would like to thank my producer DVV Danay garu, ya Nanba Charan, Rajmouli sir. Regional movies ke irukra barriers na ellame erase பண்ணிட்டாரு சார். பண்ணிட்டு இது எல்லாம் ஒரு பெரிய இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி அவரு
பாகுபலிக்கு அப்புறம் அது பண்ணி வச்சார் அவர். பட் ட்ரிபிள் ஆரோட he is going to bring back the lost glory of 2 stars being in a film. ரொம்ப நாள் ஆச்சு சார் பார்த்து இல்ல 2 ஸ்டார் சேர்ந்து பண்ணா எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தேன் சார் கமல் சார் ரஜினி சார் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த 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 எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும்? அப்போ பாலச்சந்தர் சார் பண்ணிட்டார் சார், இப்ப திருப்பி இவர் பண்ணிட்டாரு. He is bringing back the lost glory of our industry. எல்லாரும் தயவு செஞ்சு blessings வேணும் நம்ம எல்லாருக்கும். உங்களுக்கு blessings வேணும். தயவு செஞ்சு சிவகார்த்திகேயன் சார் சொன்ன மாதிரியே தியேட்டர்லயே போய் இந்த படத்தை பாருங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு blessings வேணும். Thank you so much for giving this opportunity. Charan, coming back. Every shot of Triple R, I would want to do it again because I can share that time with you. This is not the ending, this is just the beginning. ఇప్పుడు ఇక్కడికి విచ్చేసిన ఉన్నటువంటి అభిమానులందరికీ ఇంకొకసారి ధన్యవాదాలు తెలియచేసుకుంటూ తర్వాత మా బ్రదర్ మాట్లాడతారు. దయచేసి ఇంటికి అందరూ జాగ్రత్తగా తిరిగి వెళ్తారని మిమ్మల్ని కోరుకుంటున్నాను. థ్యాంక్ యూ. జై హింద్. Thank you so much sir. Thank you so much for all your. So அடுத்த டைகரோட என்ட்ரிக்கான நேரம் இது. பார்க்க செம்ம ஸ்டைலிஷ், செம்ம ஹேண்ட்ஸம், செம்ம கூல் டூட். பார்த்தால செம்ம ஸ்வீட்டா, அப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல். பல 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 டைல்ஸ் மாதிரி இருக்காரு. க்ளோ ஆகுது அவர்கிட்ட போனாலே. எஸ், அது மட்டும் இல்லாம மகதீராக்கு அப்புறம் அந்த ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த வெற்றி கூட்டணி ஒன்னா சேர்றாங்க. In RRR, without further ado, let's welcome the suave and the very stylish Ram Charan. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் తమిళనాడు. అందరికీ నమస్కారం. సో చాలా దూరం నుంచి ముందుగా ఇక్కడికి మమ్మల్ని బ్లెస్ చేయడానికి వచ్చిన మా బ్రదర్స్కి, తారక్ బ్రదర్స్ అందరికీ చాలా చాలా థ్యాంక్ యూ. నిజంగా ఏ సిటీకి వెళ్ళినా ఒక్కటి మాత్రం మారట్లేదు, మన బ్రదర్స్ ఇక్కడ అందరూ వచ్చి రావడం అనేది చాలా ఆనందంగా ఉంది. సో వాళ్ళిద్దరూ ఇక్కడికి రావడానికి, వాళ్ళందరూ ఇక్కడ రావడానికి సహకరించిన వాళ్ళందరికీ నేను థ్యాంక్స్ చెప్తున్నాను. సో తారక్ చెప్పినట్టు నేను కూడా నా స్పీచ్ చాలా షార్ట్గా పెట్టాలనుకుంటున్నాను. చాలామంది థ్యాంక్స్ చెప్పాలి. ముందుగా లైకా ప్రొడక్షన్స్ శుభకరణ్ గారికి థ్యాంక్ యూ సో మచ్. చాలా రోజుల నుంచి పనిచేద్దాం అనుకున్నాను. ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணேன் உங்களுக்கு கூட வேலை செய்யறதுக்கு. ఇట్ హ్యాపెన్ విత్ RRR. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. అలాగే మా డైనమిక్ ప్రొడ్యూసర్ దానయ్య గారికి ప్రత్యేకంగా నేను థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఇంత పెద్ద సినిమా మీరు తెర మీద మా అందరికీ ఒక అవకాశం ఇచ్చినందుకు మీకు కూడా థ్యాంక్ యూ సో మచ్ సార్. ఐ విష్ యూ ఆల్ ద బెస్ట్. ఫైనలీ మా గురువు అనాలా, హెడ్ మాస్టర్ అనాలా, మా ప్రిన్సిపల్ అనాలా, నా గైడ్ అనాలా, నాకు ఇండస్ట్రీ ఫస్ట్ హిట్ ఇచ్చిన మా డైరెక్టర్ అనాలా, మా రాజమౌళి గారికి చాలా 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 థ్యాంక్ యూ. మమ్మల్ని ఇద్దరిని కలిపి ఒక సినిమా తీసుకున్నందుకు రియల్లీ విల్ లవ్ యూ సార్. మేము ఒక స్టేజ్ సరిపోదు, ஒரு ஸ்டேஜ் பத்தாது ராஜமௌலி காரி பத்தி பேசணும்னா. Thank you so much again sir for giving us this opportunity and giving me a brother like NTR. అలాగే రాజమౌళి గారి టీమ్
ఎంతో కష్టపడిన టీం, ప్రొడక్షన్ సైడ్ నుంచి కార్తికేయ అండ్ లైన్ ప్రొడ్యూసర్ టీం, వల్లి గారికి, రమా గారికి, మా సెంథిల్ డిఓపికి, సిజి శ్రీనివాస్ గారికి, సాబు సురల్ గారికి, ఆల్ ద టెక్నీషియన్స్కి థ్యాంక్ యూ అండ్ ద పిఆర్ టీమ్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ బిగ్ పిల్లర్స్ బిహైండ్ రాజమౌళి గారు. అండ్ స్పెషల్ థ్యాంక్స్ నేను இந்த தமிழ் டப்பிங் சொன்னோன்னு ராஜமௌலி சார் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, நானும் தாரக் இந்த தமிழ் பண்ணணும்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாரோ நம்ம பக்கத்தில் லாங்குவேஜ்ல பேசுறோம்னா எதனா தப்பு பேசினா எப்படி அவங்கள ஃபீல் ஆவாங்க. பட் மதன் கார்கி சார், தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யுவர் டெடிகேஷன் வித் 2 actors. ஐ ஹோப் we didn't trouble you too much. மதன் சார் எஸ் சொன்னாதான் நான் அந்த டப்பிங் தியேட்டர் இருந்து வெளில போறேன் எவ்ரி டே. ஸோ நான் எனக்கு எஸ் இல்லை, ராஜமௌலி சாருக்கு எஸ் இல்லை, మదన్ సార్ தான் எஸ் சொல்லணும். అండ్ మదన్ సార్ అసోసియేట్ విజయ్ గారికి చాలా చాలా థ్యాంక్ యూ ஃபார் ஹெல்பிங் அஸ். சத்தியமாக சொல்கிறேன், உங்களை சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி நாங்கள் பேச முடியாது, కానీ சிவ சார் மாதிரி, விஜய் சார் மாதிரி, அஜித் சார் மாதிரி நாங்கள் ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக பேசணும், அது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே ஆர்பி சௌத்ரி சார், థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ గ్రేసింగ్ అవర్ ఈవెంట్. అండ్ అలాగే ఉదయనిధి గారు, థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ కమింగ్. అండ్ ఫైనలీ our music director Keerwani gariki, thank you so much sir, to work with you again and again, it's a pleasure. And aakarki ee function muginche mundu tarak cheppinattu na priyamaina nanba, vayasulo naaku enakku tarakku 1 year da difference irukku. பட் நிஜ ஜீவிதம்ல அவன் ரொம்ப சைல்டு மாதிரி மென்டாலிட்டி, லயன் மாதிரி பர்சனாலிட்டி. కొంచెం జాగ్రత్తగా ఉండాలి ఈ వ్యక్తితో. ఐ ఎంజాయ్డ్. నేను எல்லாருக்குமே థ్యాంక్స్ சொல்றேன், తారక சொல்ல மாட்டேனா థ్యాంక్స్. ఎందుకంటే I want to thank God for giving me a brother, a relationship I found. So thank you God. Thanks చెప్పేస్తే ఇక్కడే ముగిసిపోతా, ఇక్కడే అయిపోతా అనే ఒక ఫీలింగ్, ఇంకదా మునిసిపోవడం అని అంత మరి ఫీలింగ్ ఇల్లామే. I want to keep this relationship, this movie. మా ప్రొడ్యూసర్కి ఎంత డబ్బులు వస్తే అంత ఆనందం నేను కూడా పొందుతాం. I'll feel happy. But what I really love about this movie is my brotherhood with Tarak, which I'm going to take it to my, నేను చనిపోయే వరకు ఆ బ్రదర్హుడ్ని నా మనసులో పెట్టుకుంటాను. సో మళ్ళీ ఈ ఈవెంట్ ఆర్గనైజ్ చేసిన ప్రతి ఒక్కరికి, ఈవెంట్ ఆర్గనైజర్స్కి, మీ ఇద్దరికి థ్యాంక్ యూ సో మచ్. நம்ம இந்திய சினிமாக்கே உலகரங்கில பெருமை சேர்த்திருக்க Let's welcome the magnum opus magician, one and only S.S. Rajamouli garu. హలో, సార్ కొంచెం ఏమైనా మీరు ఎక్కడికి వెళ్ళి వచ్చేస్తారా? నెక్స్ట్ అండమాన్ నికోబార్ వెళ్తున్నా, అక్కడ కూడా వచ్చేస్తారా? మా ప్రొడ్యూసర్ చంద్రమండలం మీదకి ఒక రాకెట్ వేస్తున్నారు, అక్కడ కూడా వచ్చేస్తారా? థ్యాంక్ యూ. எல்லாருக்கும் வணக்கங்க. இது நான் நிறைய வாட் சொல்லிட்டு இருந்தேன், ஆனாலும் இன்னொரு வாட் சொல்லுவேன். நம்ம எவ்வளவு பெரிய ஆள் ஆனாலும் நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூட்டத்துக்கு போனா நம்ம ஹெட் மாஸ்டர் பார்த்த ஒரு மாதிரி பயம் இருக்கும். நான் சென்னை வந்தா எப்பவுமே அந்த மாதிரி பயம் எனக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா சென்னை தான் எனக்கு பள்ளிக்கூடம், எனக்கு கல்லூரி, எனக்கு ஹெட் மாஸ்டர், எனக்கு பிரின்சிபல், எனக்கு டீச்சர், எல்லாம் சென்னை தான். சென்னை மாநகரத்துக்கு வணக்கம், தமிழ் தாய்க்கு வணக்கம். நான் முதல்ல நம்ம ப்ரொடியூசர் தானேய சார் பற்றி பேசணும். 13 வருஷம் முன்னாடி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க.
ஒரு படம் பண்ண சார்ன்னு கேட்டாங்க. அது லேட் ஆகும்போது நான் கேட்டேன், சார் நடுவில் நானியன் ஒரு படம் பண்ணுறேன், நான் மரியாதராமண்ணா படம் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க சார் நான் சொன்னால், வேண்டாம் சார் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய படம் தான் வேணும்னு சொன்னாங்க. இவள் நாளுக்கு அப்புறம் அவரோட RRR பண்ணோம். தேங்க்யூ தானே காரு. என் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு, RRR ஸ்டோரி மேல் நம்பிக்கை வச்சு இவள் காசு செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். My best wishes to Laika Productions head Subhaskaran sir. He couldn't come today. நல்வாழ்த்துக்கள் சார். RRR ஓட தமிழ் ரைட்ஸ் வாங்கினாங்க. Of course, he is a man of many achievements. I wish RRR Tamil version will be a crowning glory in all his achievements. My best wishes to him. Vasna, inka undu. அப்புறம் நம்ம சின்ன பிள்ளைய இருக்கும்போது நம்ம அப்பா வீட்டில் இருக்கிற பெரியண்ணா அவர் தோள் மேல் நமக்கு வச்சுக்கிட்டு நமக்கு உலகத்தை காட்டுவாங்க. இப்போ எனக்கு கெட்ட 50 வருஷம் வருது என் ஏஜ். இப்போ கூட என் அப்பா அண்ணா அவர் தோள் மேல என்னை வச்சுக்கிட்டு உலகத்துக்கு என்னை காட்டுறாங்க. ஸ்டோரி ரைட்டர் விஜேந்திர பிரசாத் அப்பா, மியூசிக் டைரக்டர் மரகத்மணி அண்ணா. Thanks is not a word for him. I cannot say thanks to him. I'll be indebted to them throughout my life. And நம்ம as a director நம்ம மைண்ட்ல நிறைய இமேஜ் எல்லாம் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் காட்டணும்னு ஒரு வாண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் ஸ்க்ரீன் மேல வரணும்னா 5 பேர் பஞ்சபாண்டவான்னு சொல்லுவேன், 5 பேர் வேணும். 1 ப்ரொடக்ஷன் டிசைனர் சாபு சிரில் சார். 2 நாட் நம்பர்ஸ் இல்ல, DOP செந்தில், విజువల్ ఎఫెక్ట్స్ సూపర్వైజర్ శ్రీనివాస్ మోహన్ గారు, ఎడిటర్ శ్రీకర్ ప్రసాద్ గారు అండ్ కాస్ట్యూమ్ డిజైనర్ రమ. ಇವರೆಲ್ಲರೂ ಸೇಂದದ ಇವರೆಲ್ಲ ನಾ ಕನವು ಕಂಡದ ಅವರು ಕೂಡ பார்த்ததா ஸ்க்ரீன் மேலே வரும். RRR ட்ரெய்லர், RRR படம் இப்படி வருதுன்னா இந்த 5 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இதில் செந்தில் வந்து தமிழ்காரங்க ஹைதராபாத்தில் இருப்பான். ஸ்ரீனிவாஸ் மோகன் ஸ்ரீகர் பிரசாத் கார தெலுங்குக்காரங்க, அவர் சென்னையில் இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர் சாபு சார் வந்து மலையாளி, அவர் கேரளா தவிர வேற எல்லா இடத்துல இருப்பாங்க. வெறும் ரமா என் மனைவி மட்டும் என் கூட இருப்பாங்க ஹைதராபாத்தில். ஸோ திஸ் இஸ் பேன் இண்டியா காம்பினேஷன் ஆஃப் even the crew members of RRR. இப்போ நான் RRR பத்தி ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான்னா, பிகாஸ் த ஸ்டோரி இஸ் அபவுட் இந்தியன் மண்ணில் இருக்கிற ஒரு எமோஷன், இந்தியன் மண்ணில் மட்டும் இருக்கிற ஒரு புரட்சி, இந்தியன் மண்ணில் மட்டும் இருக்கிற ஒரு கல்ச்சர், இதெல்லாம் சேர்ந்து பண்ணதா RRR ஸ்டோரி. That we are bringing on a magnified, larger than life perspective onto the screen. But to bring that எனக்கு 2 துப்பாக்கி வேணும். துப்பாக்கி இல்ல, 2 cannons வேணும். அவர் அந்த cannons அடிச்சா அந்த கேனான் பால் வந்து டைரக்டா ஹார்ட்ல வந்து அடிக்கும். அந்த மாதிரி 2 cannons இருக்கும் வேணும். அந்த மாதிரி 2 cannons இருக்காங்க எனக்கு. And to do a film like this, I need dedication, support, friendship between 2 people who will be with me throughout my journey in these 3 years of life. And I have 2 stars like that with me. My brother, my friend, my friend, என் கூட கண்டினியூஸ்గా சண்டை போடுற, எப்பவுமே சண்டை போடுற NTR. And he will always tell me that he is my student, but I love him. And today I am telling you, Charan, I learn a lot from you, how to keep myself free. Charan,
இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸ் ஆர்ஆர்ஆருக்காக எதிர்பார்க்குறாங்கன்னா யூஎஸ்ல இன்னும் 10 நாள் முன்னாடியே ஆல்மோஸ்ட் த ப்ரீசேல்ஸ் ஆர் ரீச்சிங் $2 million அண்ணா. த ரீசன் வந்து நான் கிடையாது. த ரீசன் வந்து the 2 stars I have before me, NTR and Charan. Before I talk about them, I want them both on the stage. So, ముందు ఎప్పుడు నాతో గొడవ పడతా ఉంటాడు, నాకన్నే తనే సీనియర్ అని గొడవ పడతా ఉంటాడు. అందుకని తారక్ గురించి మాట్లాడతా. చరణ్ చెప్పినట్టు నిజంగా ఏమన్నాడు, చైల్డ్ మెంటాలిటీ, లైన్ పర్సనాలిటీ. ఎగ్జాక్ట్లీ తారక్ తాలూకు ప్రేమను తట్టుకోవడం చాలా కష్టం. సునామీలో వచ్చి పడిపోతాడు. తన ఎనర్జీ, చరణ్తో నాకు చాలా గొడవలు ఉంటాయి, తారక్తో నాకు చాలా గొడవలు ఉంటాయి. అంటే 2 సంవత్సరాలు పనిచేసి తారక్ని చరణ్ అని, చరణ్ తారక్ అని పిలవడం అలవాటు అయిపోయింది. తారక్కి అసలు కంటిన్యూస్గా నేను తారక్ని తిట్టేది ఏంటంటే, మీకు అసలు టైం సెన్స్ లేదని తిడతా ఉంటాను. ఎందుకంటే 7ంటికి రమ్మంటే 6ంటికి వచ్చి కూర్చుంటాడు. మరి అలాంటి వాళ్ళని ఏమన్నా టైం సెన్స్ లేదని అనాలి కదా. ఎంత ఎనర్జీ పెడతాడంటే తారక్తో నేను మనసులో ఏదన్నా అనుకుంటే, ఇఫ్ ఐ విజువలైజ్ సంథింగ్, నా యాక్టర్ ఇలా చెయ్యాలి అని అనుకుంటే నేను తనకు చెప్పక్కర్లేదు. మా ఇద్దరి మధ్యన ఉన్న రిలేషన్ ఎలాంటిదంటే, తారక్ మీరు ఇలా రండి, ఇలా నడవండి, ఇలా యాక్ట్ చేయండి అని చెప్పక్కర్లా. షార్ట్ పెడితే చాలు యాజ్ ఇట్ ఈస్ పర్ఫామ్ చేస్తాడు. అలాంటి యాక్టర్ దొరకడం, ఐఎమ్ రియల్లీ టెలింగ్ యూ టుడే, అలాంటి యాక్టర్ దొరకడం నా ఒక్కడి అదృష్టం కాదు, తెలుగు ఫిల్మ్ ఇండస్ట్రీ మాత్రమే కాదు, ఇండియన్ ఫిల్మ్ ఇండస్ట్రీ చేసుకున్న అదృష్టం అలాంటి యాక్టర్ దొరకడం. తారక్, థ్యాంక్ యూ. 3 సంవత్సరాల పాటు ఆర్ఆర్ఆర్తో పాటే ఉండిపోయినందుకు, ఆర్ఆర్ఆర్నే కలగంటూ, ఆహారంగా తింటూ, ఊపిరిగా పీల్చుకుంటూ ఆర్ఆర్ఆర్నే కలలు కంటున్నందుకు థ్యాంక్ యూ వెరీ మచ్ తారక్. థ్యాంక్ యూ చెప్పి దూరం చేసేయకండి, థ్యాంక్స్ చెప్పి దూరం చేయకండి ఇంకా. అండ్ చరణ్ని మై హీరో అంటా ఉంటాను అస్తమాను. చరణ్ గురించి నీ దగ్గర నుంచి నేను నేర్చుకున్నది ఉంది అని అన్నాను. ఇప్పటివరకు చరణ్ కూడా చెప్పలేదు, ఎందుకన్నానో చెప్తా. ఏదన్నా ఒక పనికి వెళ్తున్నప్పుడు ఆ పని గురించి కంటిన్యూస్గా ఆలోచించేసి, ఆ పని ఎలా చేయాలి, ఇలా చేయాలా, అలా చేయాలా, ఇలా చేయాలా అని ఆలోచించి మెంటాలిటీ నాది. అలా కాకుండా ఒక మెడిటేషన్ లాగా, కంప్లీట్గా ఒక బ్లాంక్ పేజ్ లాగా క్లియర్ మైండ్తో వచ్చి, ఇప్పుడేం పని చేయాలి, మీకేం కావాలి, అది నేను ఎలా చేయగలను అలా ఆలోచించి మెంటాలిటీ చరణ్ది. అలాంటి మెంటాలిటీ నేను ఎవరి దగ్గర చూడలా. తన గురించి తను అంత సెక్యూర్గా ఫీల్ అయిన యాక్టర్ నేను ఇప్పటివరకు చూడలేదు. తారక్కి చరణ్కి ఇద్దరికి కూడా ఒక పొజిషన్కి వెళ్ళాలని కోరిక ఉంది. బట్ ఇద్దరు తాలూకు అప్రోచ్ వేరు. తారక్ ఈజ్ అంబిషియస్, చరణ్ ఈజ్ సెక్యూర్. ఇద్దరు కంప్లీట్ ఆపోజిట్ పోల్స్. నార్త్ పోల్ ఒకళ్ళు అయితే సౌత్ పోల్ ఒకళ్ళు. ఆ 2 పోల్స్ ఒక మ్యాగ్నెట్ లాగా వచ్చి ఆర్ఆర్ఆర్ కత్తుకున్నందుకు ఐఎమ్ ద మోస్ట్ హ్యాపీయెస్ట్ డైరెక్టర్ టుడే. సో January 7th మీ అందరి ముందుకి ఆర్ఆర్ఆర్ వస్తుంది. January 7ஆம் தேதி ஆர்ஆர்ஆர் வருது உங்க முன்னாடி. உங்களுக்கு பாகுபலி பிடிச்சிருந்தா ஆர்ஆர்ஆர் கூட கண்டிப்பா பிடிக்கும்.
இது என் வாக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். பியூட்டிஃபுல் சார். ஒவ்வொரு வார்த்தையுமே நிஜமாவே it came from your heart. நீங்க எல்லாருமே you put your heart in. சாரி, one second. நான் 2 பேர் பற்றி மறந்துட்டேன், அது பேசணும் கண்டிப்பா. நானி படத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து எல்லா படத்துக்கும் எல்லா டைலாக்ஸ் எல்லா லிரிக்ஸ் எழுதுனது வந்து மதன் கார்கி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ ரைட்டர், ஹி இஸ் எ ஃப்ரெண்ட். அண்ட் அவர் வேற படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, என் படத்துக்கு மட்டும் அது அவர் படம் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நான் ஏதாவது லைன் கார்கி இது நல்லா இருக்கான்னு சொன்னா கூட இல்லை சார் இன்னும் நல்லா எழுதுறான், இன்னும் நல்லா ஒரு சான்ஸ் இருக்கு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா he will work extra hard for my films. Thank you Karki for all the hard work that you have put in for RRR, and for RRR the extra work வந்து Charan and Tarak dubbing பக்கத்துல இருந்துட்டு every nuance of Tamil language அவருக்கு வர மாதிரி ஒர்க் பண்ணாங்க. Thank you Karki for that. And Samudrakani sir எனக்கு வர முடியல. சமுத்திர சார் thank you very much. நீங்க வந்து அவர் ஒரு ரொம்ப ஹம்பிளா, நீங்க ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் கூட வந்து எனக்கு என் செட்டில் வந்து ஒரு நார்மல் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணீங்க. எனக்கும் சமுத்திரகனி சாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நான் அவர்கிட்ட தமிழில் பேசிட்டு இருப்பேன், இந்த மாதிரி புரோக்கன் தமிழில் பேசிட்டு இருப்பேன். அவர் வந்து சார் நீங்கள் தெலுங்குலேயே பேசுங்க எனக்கு புரியும்னு சொல்லுவாங்க. சார் வேண்டாம் சார் இப்படி அப்போ கொஞ்சம் பேசினா அட்லீஸ்ட் கொஞ்சம் அது டச் இருக்கும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக மறந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். தேங்க்யூ Samudrakani sir for being a part of RRR. And I have to thank so many people. I am sure I have forgotten many people, but at appropriate places and circumstances I will be talking more about them. Thank you Chennai for all the love and all the blessings that you have been giving me all these years. Thank you very much. Thank you sir. Thank you so much Rajmouli sir. Photographers. சார் ஒரு டீம் போட்டோ மட்டும் நீங்க எல்லாரும் அப்படியே ஸ்டேஜ்ல இருக்கணும். சார் ப்ரொடியூசர் சார் தானியா சார், மதன் கார்கி சார், சிவகார்த்திகேயன் சார், மதன் கார்கி சார், RB Chaudhary sir, please do join us on stage. நீங்க எல்லாரும் you put your blood sweat and tears into this film அப்படினு தெரியும். நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. and பாகுபலிக்கு கிடைச்ச அதே சக்சஸ் RRRக்கும் கிடைக்கணும் அப்படினு எங்களுடைய வாழ்த்துக்கள். நான் தமிழ் பேசணும்னு டென்ஷனில் எல்லாம் மறந்துட்டேன். The main people that I should talk about today are Udaynidhi sir and Sivakarthikeyan sir. Thanks for coming here and blessing the event. And Shiva, sorry, inga irukanga. Shiva வந்து he's a hard-earned supporter of RRR. எந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாலும் ட்வீட் பண்ணிட்டே இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். என்ன கூப்பிடணும் உங்கள் சிவான் கூப்பிடணுவா, கார்த்திகேயன் கூப்பிடணுவா, கார்த்தன் கூப்பிடணுவா, என் பையன் பேர் கூட கார்த்திகே தான், எப்படி? தேங்க்யூ சிவா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் கிவிங் யுவர் விஷஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் த ஃபில்ம். தேங்க்யூ வெரி மச். Wishing you all the very best. உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு January 7, 2022 ரிலீஸ் ஆக போகுது RRR. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்ல வந்து எல்லாருக்குமே உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. This is going to be a dream come true for most cinema lovers. Thank you very much. சோ எங்க எல்லாரோட சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றி and இவ்வளவு பெரிய படைப்புக்கு ரொம்ப நன்றிகள் சார். Thank you so much. Jan 7th 2022 RRR தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் உங்களுடைய ஃபேமிலியோட சேஃபா இருங்க, போய் பாருங்க, என்ஜாய் தி ஃபிலிம். இதுவரைக்கும் அண்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம், ஈவென்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடக்க, சேஃபா நடக்க நமக்கு போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸோட செக்யூரிட்டிக்கு பெரிய நன்றி. அண்ட் ஃபேன்ஸ் வந்து நிறைய ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, பைக்ல நிறைய வந்திருப்பீங்க பார்த்தோம். ஸோ சேஃபா திருப்பி நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னு தான் உங்களோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். கன்சோல்ல இருக்கக்கூடிய